அஷேக் அபூபக்கர் ஜிந்தா வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய உருஸ் முபாரக் நேற்று இரவு மற்றும் இன்றைய பகல் தினத்திலே அழகான முறையிலே உலமாக்களின் மூலமாக பயான் நிகழ்ச்சிகள் மற்றும் மௌலிது ஷரீஃப் நிகழ்ச்சிகள் இங்கு இடம்பெற்று கொண்டு இருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்திலே இரண்டாவது நாளாக இன்றைய தினம் அஷேக் அபூபக்கர் ஜிந்தா வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய இந்த உருஸ் முபாரக் தினத்தினுடைய வழிமார்கள் மாநாட்டினுடைய துவக்கத்தை ஆரம்பித்து வைக்கும் முகமாக அல் ஆலிம் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்தின் மூத்த ஆலிம் மௌலவி இஜ்லான் காசிமி ஹதரத் அவர்களின் மூலமாக ஃபாத்திஹா ஓதி துஆ ஓதி ஆரம்பித்து வைப்பார். إلى حضرة النبي سيدنا وشفينا مولانا محمد صلى الله عليه وسلم، إلى أرواح آبائنا وأمهاتنا وأجدادنا وجداتنا وأخوالنا وخالاتنا وعمامنا وعماتنا وأخوالنا وخالاتنا مشايخنا بالدين، ثم إلى أرواح الأنبياء والأولياء والعلماء والشهداء والصالحين والأئمة المجتهدين والمحدثين والمفسرين والعلماء العاملين وأوليائك وإجماع المشايخ الأعلام باركيا، لأن الله الكريم ولي درجاتهم وينفعنا بهم بعلومهم وأسرارهم ويلحقنا بهم بخير والكفر وعافية وينزل قلوبنا بجاههم وينزل قلوبنا بجاههم. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين، إياك نعبد وإياك نستعين، اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب من شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا. واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد عدد ما في علم الله والصلاة دائمة بدوام ملك الله تسليما بقدر عظمة ذاتك في كل وقت رحيم. اللهم صل على الذات المحمدية واغفر لنا ما يكون وما قد كان. اللهم صل وسلم وبارك عليه. اللهم لا تدع لنا في مقامنا هذا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا دينا إلا قضيته ولا مريضا إلا شفيته وعافيته ولا كربا إلا قضيته ويسرته. آمين يا رب العالمين. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحم والدينا ولمشايخنا ولأساتذتنا ولأحبابنا ولجيراننا ومن له حق علينا ولجميع محمد صلى الله عليه وسلم. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين الحمد لله رب العالمين.
உங்களுக்கு மத்தியிலே தற்பொழுது ஃபாத்திஹா துவா ஓதி சென்றவர்கள் ஹலீஃபத்துல் பாதவி மௌலவி அல்ஹாஜ் இஜ்லான் காசிமி ஹதரத் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு நேற்றைய தினத்திலிருந்து அதனுடைய மாநாட்டினுடைய தொடர் என்பதனால் நாங்கள் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளுக்கு செல்ல இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் தற்பொழுது ஒரு பயான் நிகழ்ச்சியை நடத்துவதற்காகவின்றி ஹுராபத்தான நகரத்திலே இருந்து வருகை தந்திருக்கின்றார்கள் மௌலவி எஸ் நஜ்முத்தீன் அவர்கள் ஹவுசியா மதரசாவிலே திஹ்வலையிலே அமைந்திருக்கக்கூடிய அல் ஹவுசியா மதரசாவிலே ஓதி பட்டம் பெற்றவர்கள். அது மட்டுமில்லாமல் அவர்கள் உலக கல்விகளையும் கற்று தற்பொழுது ஆசிரியராகவும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அட்ராவ முஸ்லிம் மகா வித்தியாலயத்திலே கெப்டிகொல்லாவை என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஆசிரியராக தற்பொழுது கடமை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்கள் தற்பொழுது உங்களுக்கு முன்னால் உரை நிகழ்த்திருக்கின்றார்கள். நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் மௌலவி எஸ் நஜ்முத்தீன் ரோசி அவர்களை உரை ஒன்றை நிகழ்த்துவதற்காக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதா வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் இஹ்ததா அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ மஹ்கமி தன்ஸீல் பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். ஸதகல்லாஹுல் அலியுல் அலீம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா வர்ஸுக்னி ஃபஹ்மா. ஆதியாய் அந்தமாய் அனைத்துலகமும் சொந்தமாய் வேதியாய் விளங்கு ஆன ஆக்கிய அவனுக்கே சர்வ புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். முகில் கிழித்தெழும் முழுமதியாய் முத்திரை நபியாய் அகிலம் போற்றும் உத்தமராய் இப்பாரினிலே அவதரித்த உத்தம நாதர் ரசூலே கரீம் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பயிற்சி பாசறையிலே வளர்ந்த உத்தம தோழர்கள், தாபியின்கள், தபஅத் தாபியின்கள், முஃமினான முஸ்லிமான நல்லடியார்கள் எம்மவர்கள் அத்துணை பேர்கள் மீதும் ஸலவாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் என்றென்றும் உண்டாவதாக என வேண்டியதன் பின்னால் திகாரி மண்ணிலே அஷ்ஷைஹ் அபூபக்கர் சிந்தா வலியுல்லாஹ் அவர்களுடைய ஞாபகார்த்தமாக 160வது மனாகிப் வைபவமும் மாநாடும் வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே இப்பெரும் விழாவை தலைமை ஏற்று நடாத்தி கொண்டிருக்கும் தேசமானிய மௌலவி அல் ஹாஃபில் டாக்டர் எம் அப்துல்லா சூஃபி நூரி காதிரி, முதல்வர் அகில இலங்கை சூபிச ஆன்மீக பேரவையின் தலைவர் அவர்களே, மற்றும் இவ்வவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் குத்துபுத்தீன் தங்கள் அவர்களே, ஹாசிர் ரிஃபாயி மௌலானா அவர்களே, மற்றும் இந்த சிறப்பான அவையை பேச்சாற்றல் மூலமாக அலங்கரிப்பதற்காக வேண்டி தென்னிந்தியா மற்றும் இலங்கை நாட்டிலே அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தின் வால் என்று போற்றப்படுகின்ற அல் ஆலிம் அல் ஹாஃபில் ஏ முஸ்தபா மஸ்லஹி எம்.ஏ. பேராசிரியர் மன்பவுசலா அரபு கல்லூரி அவர்களே, மற்றும் கல்முனை மாநகரின் ஒளிச்சுடராய் பிரகாசித்து இலங்கை முழுவதும் தனது அறிவாற்றலின் மூலமாகவும் பேச்சாற்றலின் மூலமாகவும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தின் சத்திய கொள்கையை இவ்வவனியிலே பரப்பிக் கொண்டிருக்கும் அல் ஆலிம் சஃபா முஹம்மது நஜாஹி காதிரி, பேராசிரியர்
ஃபாத்திமத்துல் ஸஹ்ரா அரபு கல்லூரி கல்முனை அவர்களே மற்றும் அன்று முதல் இன்று வரை இளைஞனாக இருந்து அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தின் அசையாத ஆணிவேராய் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தின் சத்திய கொள்கையினை பரப்பிக் கொண்டிருக்கும் அல் ஆலிம் அல் ஹாஃபில் சிராஜுத்தீன் நஜாஹி காதிரி அவர்களே மற்றும் இவ்விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அஹ்லு பைத்துகளே, சாதாத்மார்களே, உலமாக்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் முதல் சலாத்தை எட்டி வைப்பதில் பெருமிதம் அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அறிஞர்கள் வீற்றிருக்கக்கூடிய அவையிலே, அவை என்று சொல்லும் பொழுது அறிஞர்கள் மாத்திரம் ஒன்று குழுமக்கூடிய இடம். இந்த அவையிலே இளைஞர்களின் பங்கு அவசியம் என்ற கருப்பொருளிலே இரத்தின சுருக்கமான முறையில் சில வார்த்தைகள் பேசுவதற்காக வேண்டி எனக்கு களம் அமைத்து தந்த இறைவனை போற்றி புகழ்ந்தவனாய் உங்கள் மத்தியில் நேரடியாக எனது தலைப்புக்குள் நுழைகின்றேன். ஒரு மனிதன் ஆரம்பத்தில் தாயுடைய கருவறையிலே இந்திரிய துளியாக இரத்த கட்டியாக இருந்து உலகத்திற்கு சிசுவாக பரிணமிக்கின்றான். சிசுவாக அவன் பிறந்ததற்கு பின்னால் சிறியவன், இளைஞன், வயோதிபன் என்ற படித்தரத்தை ஒரு மனிதன் அடைகின்றான். பேரன்புக்குரிய பெருமக்களே, இந்த படித்தரங்களில் மிகவும் முக்கியமான ஒன்றாக திகழ்வதுதான் இளைஞர் பருவம், வாலிப பருவம். இளங்கன்று பயனறியாது என்று சொல்லுவார்கள். எதையும் சாதித்து விட வேண்டும் என்று துடிக்கக்கூடிய ஒரு பருவம்தான் இளைஞர் பருவம். இதனை பொதுவாக சொல்வதாக இருந்தால் டீனேஜ் என சொல்லுவார்கள். 13 அதிலிருந்து 19 வரை, 13 வயதில் இருந்து 19 வரைக்கும் டீனேஜ் என சொல்லுவார்கள். இந்த பருவத்திலே நன்மை எது, தீமை எது என்பதை பிரித்தறியக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் தீய சக்திகள் மாய வலையிலே சிக்குண்டவர்களாக, அதிலே மூழ்கக்கூடியவர்களாக இளைஞர்கள் காணப்படுவதை இன்று நாம் சர்வசாதாரணமான முறையிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது கூறினார்கள், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே ஒரு அடியானிடத்திலே 4 கேள்விகளை கேட்பான். இந்த 4 கேள்விக்கும் பதில் அளிக்காதவரை அந்த இடத்தை விட்டு அவனால் நகர முடியாது. அதில் ஒன்றுதான், உனது வாலிபத்தை நீ எவ்வாறு கழித்தாய் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான். அன்பான இளைஞர்களே, இந்த வாலிபத்தை அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவ்வாறு வாழ வேண்டும் என்று எமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றார்களோ அதற்கு ஏற்ப நாங்கள் வாழ்ந்தால் அல்லாஹ்வின் இந்த கேள்விக்கு நிச்சயம் பதிலளித்து நாங்கள் சுவனத்தை அடைய முடியும். அதற்கு மாற்றமாக கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற நிலையிலே எமது பொன்னான காலத்தை நாங்கள் கழிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்படுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அன்பார்ந்த இளைஞர்களே, இன்றைய சிறார்கள் நாளைய தலைவர்கள் என கூறுவார்கள். நாளை ஆட்சியாளர்களாக, அரசியல்வாதிகளாக, ஒரு பள்ளிவாயலின் தலைவராக திகழக்கூடியவர்கள் இன்றைய சிறார்கள். எனவே நாளை எதிர்காலத்துக்கு வித்திடக்கூடியவர்களாக இன்றைய சிறார்கள் இருக்கின்றார்கள் என்றால் எமது காலம் கொண்டானது என்பதை நாங்கள் சிறந்த முறையிலே மதிக்க வேண்டும். நேரத்தின் பெருமதியை நாங்கள் கேட்பதாக இருந்தால் ஒலிம்பிக் போட்டியிலே பங்கு பற்றி வெற்றி வாகை சூடிய உசைன் போல்ட் இடத்திலே கேட்டால் ஒரு செகண்டின் பெருமதியை சொல்லுவான்.
எனவே நேரம் சென்று கொண்டிருக்கின்றது, மின்னல் வேகத்திலே சுழன்று கொண்டிருக்கின்றது. இந்த சுழலும் சக்கரத்தை சிறப்பான முறையிலே இஸ்லாம் கூறக்கூடிய வாழ்க்கைக்கு ஏற்ப இளைஞர்கள் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது கூறினார்கள், கியாமத்து நாளையிலே, நிழலே இல்லாத அன்றைய நாளையிலே அல்லாஹ்வுடைய அரஸ் என்று சொல்லக்கூடிய நிழல் 7 பேர்களுக்கு கிடைக்கும். அதில் ஒருத்தர் தான் அல்லாஹ்வை வணக்கத்திலேயே மூழ்கிய இளைஞன். அல்லாஹ் தஆலாவை வணக்கம் புரிவதிலே தனது காலத்தை சதாவும் கழித்த இளைஞன். இவனுக்கு அல்லாஹ் அவனுடைய அரசுடைய நிழலை கொடுப்பான் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே வணக்கம் என்று சொல்லும் பொழுது தொழுகை மாத்திரம் வணக்கம் அல்ல. ஏனென்றால் 24 மணித்தியாலங்களும் ஒரு மனிதனால் தொழ முடியாது. நாங்கள் உணவு உண்ணுகின்றோம், அதுவும் வணக்கம். நாம் தற்பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து கோர்வையாக பாடப்பட்ட சுபஹான மௌலிதை ஓதிவிட்டு இந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்றோமே, இதுவும் வணக்கம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது அதுவும் வணக்கம் தான். எனவே நாங்கள் தூங்குகின்றோம், அதுவும் வணக்கம். பிரயாணம் செய்கின்றோம், இஸ்லாம் எவ்வாறு பிரயாணம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தருகின்றதோ அந்த நியதியின் அடிப்படையிலே பிரயாணம் செய்தால் அதுவும் வணக்கம் தான். எனவே நாம் எமது காலத்தை வணக்கமாக கழிக்க வேண்டும் என்றால் எனக்கு முன்னோர்கள் வழியை காட்டி தந்திருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இறை நேசர்கள் எந்த வழியிலே சென்றார்களோ அதே வழியைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். எனவே இந்த வாலிப பருவம் இருக்கின்றது சிக்கலான ஒரு பருவம். இந்த சிக்கலான பருவத்தை நாம் சிறப்பான முறையிலே கழிப்போம் என்றால் வெற்றி அடைந்தவர்கள் நாம் தான். இன்று நாட்டின் ஜனாதிபதியாக விசேட பேச்சாளராக திகழ்கின்றவர்கள் அவர்களுடைய காலங்களை சிறப்பான முறையிலே கழித்தவர்கள். ஒரு கிராமத்தின் முதுகெலும்பாக திகழக்கூடியவர்கள் இளைஞர்கள். எனவே ஒரு விழா நாங்கள் ஏற்பாடு செய்வதாக இருந்தாலும் சரி, முக்கியமான விடயங்கள் நடத்துவதாக இருந்தாலும் சரி, இளைஞர்களுடைய உதவி அங்கே தேவைப்படுகின்றது. எனவே இளைஞர்கள் சமுதாயத்தின் கண்கள், இந்த நாட்டில் விலை மதிக்க முடியாத முத்துக்கள் என கூறினால் மிகையன்றி. எனவே அன்பார்ந்த பெற்றோர்களே, இந்த இளைஞர்கள் சிறந்த வழியிலே செல்ல வேண்டும். அதற்கான நாங்கள் எவ்வாறு செல்ல வேண்டும் என்பதை நான் பின்னால் கூறுகின்றேன். முதலாவதாக சலாஹுத்தீன் அய்யூபி என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞனை பற்றி உங்களுக்கு நான் சொல்லலாம் என நினைக்கின்றேன். எகிப்து, சிரியா அதனை சூழ உள்ள தேசங்களை உள்ளடங்கியதாக அய்யூபி என்று சொல்லக்கூடிய ஆட்சி இருக்கின்றது. இவர்களுக்கு அய்யூபியர்கள் என சொல்வார்கள். எனவே அதற்கு தலைமை தாங்கி நடாத்தியவர் சலாஹுத்தீன் அய்யூபி என்று சொல்லக்கூடிய இளைஞன். பிறன்புக்குரிய பெருமக்களே, முஸ்லிம்களுடைய முதலாவது கிப்லா பைத்துல் முகத்தஸ் பலஸ்தீனிலே இருக்கின்றது. அது ஐரோப்பியர்களுடைய கைவசம் இருந்தது. எனவே இந்த பைத்துல் முகத்தஸை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கிறிஸ்துவுக்கு பின் 1187 ஹிஜ்ரி 583 பாரிய படையொன்றை திரட்டி சிலுவை யுத்தத்தை மேற்கொண்டார் சலாஹுத்தீன் அய்யூபி என்று சொல்லக்கூடிய இளைஞன். எனவே அந்த படையின் மும்முரமான தாக்குதலின் மூலமாக பைத்துல் முகத்தஸ் முஸ்லிம்களுடைய கரத்திலே வந்தது. பல நபிமார்கள் வாழ்ந்த பூமி இன்றும் கூட யூதர்களினால் ஆக்கிரமிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அந்த வல்லரசுகளுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியவர்களாக ஆயுதமில்லை நிராயுதபாணியாக இருக்கின்றார்கள். இவர்களுடன் தைரியமாக மன உறுதியாக போரிடக்கூடியவர்கள் அங்கே யார்? இளைஞர்கள்.
உயிரை அவர்கள் துச்சமாக மதிக்கின்றார்கள். பெத்த மனம் பெற்று என்றாலும் அவர்களை ஈண்டெடுத்த தாய்மார்கள், மகனே நீ சென்றுவ என்று அவர்களை வழி அனுப்பக்கூடிய கண்கொள்ளா காட்சியை நாம் இந்த தொடர்பு சாதனங்களிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்றால், சமுதாயத்தின் முன்னேற்றத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவர்கள் இளைஞர்களே என்பதை நாங்கள் இதன் மூலம் புரிந்து கொள்ள முடியும். எனவே அவர்களுடைய உறுதியான அந்த மனோபக்குவமான தைரியத்தை போன்று எமது நாட்டிலும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் உருவெடுப்பார்கள் என்று சொன்னால், எமது நாடு, எமது கிராமம், எமது நகரம் இன்று பேசப்படும் ஒரு நகரமாக, போற்றப்படும் ஒரு நகரமாக மாறும் என்பதில் இரு கருத்துக்கு இடமே கிடையாது. எனவே பலமான எதிர்காலத்தை சிறந்த முறையிலே வகுத்துக் கொள்வது எமக்கு கட்டாயமாக இருக்கின்றது. அறிவை படிப்பது கட்டாய கடமை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த பெற்றோர்களே, உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் அறிவு ஞானங்களை கற்றுக் கொடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தின் மீது அன்பு வைப்பதை பற்றி நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் என மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவு என்பது பறந்து விரிந்த ஒரு சமுத்திரம். அதனை ஒரு அற்ப பூசையினால் நக்கி குடிக்க முடியாது. எனவே இல்முல் நிலைமைக்கு ஏற்ற அறிவு, ஆத்மீகம் என்று சொல்லக்கூடிய அறிவு கடலிலே அஹ்லு சுன்னா வல் ஜமா என்று சொல்லக்கூடிய சத்திய கொள்கையை எமது இளைஞர்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுப்போம் என்று சொன்னால், இன்று இந்த சத்திய கொள்கைக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய, பேசக்கூடிய இளைஞர்களுடைய கருத்துக்களை முறியடிக்க முடியும். இன்று இளைஞர்களை வழிகோடான கொள்கைக்கு இட்டுச் செல்லக்கூடியவர்கள் யார்? படித்தவர்கள். எனவே இளைஞர்களும் மாறுகின்றார்கள் யார் என்றால் படித்த இளைஞர்கள். ஒரே ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பழம் என கூறுவார்கள். நாங்கள் தற்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடிய சுபஹான மௌலிதிலே என்னை விட சிறந்த அறிஞர்கள் மேடையிலே வீற்றிருக்கின்றார்கள். அவர்கள் இருக்கும் போது இதை நான் கூறுவது சரியில்லை, இருந்தாலும் கூறுகின்றேன். அந்தல்லதி சும்மீத ஃபில் குர்ஆனி அஹ்மத மக்தூபன் அலல் தீனானி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த போது அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் இந்த பாடலை, இந்த கவியை பாடுகின்றார்கள். இப்பொழுது நீங்கள் எல்லாம் இளைஞர்கள், ஒரு பேச்சாளன் பேசுகின்றான், நீங்கள் தான் குர்ஆனில் பெயர் வைக்கப்பட்ட நபி என்று இந்த கிதாபிலே இருக்கின்றது. பாடசாலைக்கு சென்று படித்த இளைஞர்கள் நீங்கள், குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனையாவது வயதில் இறைவன் கொடுத்தான் என்றால் அனைத்து இளைஞர்களும் பாட புத்தகத்திலே படித்திருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையில் ஹிரா என்று சொல்லக்கூடிய குகையிலே இருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மூலமாக சூரத்துல் அலக் என்ற வசனம் முதலாக இறங்கியது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 40வது வயதில். எனவே குர்ஆன் இறங்கப்பட்டது 40வது வயதில். சுபஹான மௌலிதிலே அப்துல் முத்தலிப் அவர்கள் பாடுகின்றார்கள், நீங்கள் தான் குர்ஆனில் பெயர் வைக்கப்பட்ட நபி என்று. எனவே இளைஞர்களே சிந்தியுங்கள், இதில் இடம்பெறக்கூடிய வசனம் அறிவுபூர்வமானதா அல்லது இட்டு கட்டப்பட்டவையா என கூறினால் இளைஞர்கள் பார்ப்பார்கள், நாங்கள் படித்த புத்தகத்துக்கு மாற்றமான முறையிலே இருக்கின்றது என்று நேரடியாக விளங்கி எமது கொள்கையில் இருந்து தூரமாகுவார்கள். அன்பான இளைஞர்களே, கற்க கசவர கற்க என கூறுவார்கள். ஒரு விடயத்தை படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஆணித்தரமான முறையிலே, சிறப்பான முறையிலே அதற்கு சிலேமை என்று சொல்லக்கூடிய விடயங்கள் இருக்கின்றது. உபமானம், உபநயம், பொதுத்தன்மை போன்ற விடயங்கள் இருக்கின்றது. இவற்றை விளங்கி சிறந்த முறையிலே படிப்போம் என்று சொன்னால், எமக்கு எதிராக யார் யார்கள் அவர்கள் நச்சு கருத்துக்களை பரப்புகின்றார்களோ அவற்றையெல்லாம் முறியடிக்க முடியும். அவ்வாறென்றால் இதற்கான விளக்கம் என்ன? குர்ஆனில் பெயர் வைக்கப்பட்டவர்கள் என்றால் இங்கே குர்ஆன் என்ற சொல்
வாசிக்கப்படக்கூடியது, ஓதப்படக்கூடியது. குர்ஆனுக்கு முன்னால் வழங்கப்பட்ட தௌராத் வேதம், ஜபூர் வேதம், இன்ஜீல் வேதம் போன்றவற்றுக்கெல்லாம் குர்ஆன் என சொல்லப்படும். எனவே ஹதீஸ் கிரமத்தை பாருங்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு குர்ஆன் இலேசாக்கப்பட்டது என்றால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் குர்ஆன் இருந்ததா? நீதான் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என கூறுகின்றாரே, இதற்கான விளக்கத்தை சொல் என இளைஞர்களே நீங்கள் கேட்டால் அவர்கள் கல்லிலே மலம் கழித்த பூனைகள் போன்று அவர்கள் தவிப்பார்கள். பிறன்புக்குரியவர்களே, இவ்வாறு அரைகுறையாக படித்து இளைஞர் சமுதாயம் சீரழிப்பதற்காக முற்படுவார்கள். இவர்களுடைய நாய வழியிலே நீங்கள் சிக்கிவிட வேண்டாம் என்று உங்கள் மத்தியிலே கூறிக்கொள்கின்றேன். அடுத்ததாக சுல்தான் முகமது அல் ஃபாத்திஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞர். இவர் 19வது வயதில் உஸ்மானிய சாம்ராஜ்யத்தின் தலைமை பொறுப்பை இவர்கள் ஏற்றார்கள். அது மாத்திரமல்ல, முஸ்லிம்களுடைய வியாபார கேந்திர ஸ்தலமாக இருந்த கான்ஸ்டாண்டினோபிள் அந்நியவர்கள் கைப்பற்றினார்கள். எனவே முஸ்லிம்களுக்கு ஒழுங்கான முறையிலே வர்த்தகத்தை, வியாபாரத்தை மேற்கொள்ள முடியாத நிலைக்கு முஸ்லிம்கள் தள்ளாடிய போது அவர்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி அவர்களை வெற்றியாக சூடுகின்றார்கள். சுல்தான் முகமது அல் ஃபாத்திஹ் என்றால் இவரும் ஒரு இளைஞராக இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இந்து சமவெளியை முகம்மது பின் காசிம் கைப்பற்றிய போது அவர்களது வயது 17. அதே போன்று இஸ்ரேலை தாரிக் பின் ஜியாத் என்பவர் கைப்பற்றிய போது அவர்களின் வயது 21. அது மாத்திரமல்ல, யமன் தேசத்துக்கு நீதிபதியாகவும் விரிவுரையாளராகவும் அனுப்பப்பட்ட முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு இளைஞராகவே இருந்தார்கள். எனவே இவ்வாறு அடுக்கடுக்காக அடுக்கடுக்கு தொடராக சொல்லிக்கொண்டே போகலாம். எனக்கு வழங்கப்பட்ட நேரமும் மிகவும் குறுகியது. அதற்களையே பட்டியல்படுத்திக் கொண்டு செல்வதற்கான நேரமில்லை. சகோதரிகளே, இவ்வாறு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே இளைஞர்களுக்கான சமுதாய பொறுப்பு என்னவென்றால், எமது நாட்டிலே தற்போது பாடசாலை முதல் சாதாரண இடங்கள் வரை போதைப் பொருள் என்று சொல்லக்கூடிய ஒரு பாவனை பெருகி காணப்படுகின்றது. அனைத்து மீடியாக்களாலும் சொல்லப்படக்கூடிய ஒரு விடயம், போதைப் பொருளுக்கு இளைஞர்கள் அடிபணிந்து விட்டார்கள். குடியை கெடுக்கும் என்பதனால இந்த போதைப் பொருளை அவர்கள் பயன்படுத்துவதன் மூலமாக தனது குடும்பத்தில், சமுதாயத்தில் நாட்டிற்கே பிரச்சனையாக இருக்கின்றது. புரட்சிகள் மாத்திரமல்ல, பணத்தை கொடுத்து நோய்களை நாம் உள்வாங்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. அந்தந்த பெற்றோர்களே, உங்களுடைய இளைஞர்களுடைய விடயத்திலே நீங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அதன் தகவலாக அவர்களை நீங்கள் கண்மூடியை பார்த்துக் கொள்ள வேண்டும். யாருடன் அவர்கள் சேருகின்றார்கள் என்ற விடயம் பூர்வான சேர்ந்த நேரம் நினைக்கும் என சொல்வார்கள். எனவே நல்லவர்களுடைய சகவாசம் அவர்களுக்கு கிடைத்தால், தோல்மை கிடைத்தால் இந்த நாட்டிலே சிறப்பானவர்களாக, அறிவு ஒழுக்கம் உள்ளவர்களாக மாறுவார்கள். இளைஞர்கள் அறிவு மாத்திரம் என்றால் போதான, அறிவு ஒழுக்கம் என்பது ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்கள் போன்று இருக்கின்றது. ஒரு நாணயத்துக்கு 2 பக்கங்கள் எவ்வாறு அவசியமோ அது போன்று ஒரு இளைஞனுக்கு அறிவும் ஒழுக்கமும் அவசியமாக இருக்கின்றது. அறிவு இருந்தது, ஒழுக்கமல்ல. அதனால் உலகில் அறிவாளியாக போற்றப்பட்ட இப்லீஸ் அல்லாஹ்வுடைய ஞானத்துள்ளே இறைவனால் சபிக்கப்பட்டவனாக மாறினான் என்றால், எனது இளைஞர்கள் அறிவு ஒழுக்கம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்றால் இந்த போதைப் பொருளை முளையிலே கீழறிய வேண்டும். அது மாத்திரமல்ல, இளங்கன்று பயனறியாது என சொல்லுவார்கள். சின்ன பருவத்திலே அந்த இளைஞர்கள் எதையும் தைரியத்தோடு செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். அவர்களை நிதானமாக சிந்தித்து செயலாற்றுவதற்கு களம் அமைக்கக்கூடியவர்கள் இந்த பெற்றோர்களாக இருக்கின்றார்கள். எனவே பிறந்துக்குரிய பெருமக்களே, அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் சம்பந்தமான மாநாடுகள் நடத்துவது,
அதே போன்று ஜனாசாக்களை எவ்வாறு நிறைவேற்றுவது போன்ற பயிற்சிகளை மேற்கொள்வது இளைஞர்களுடைய பாரிய பொறுப்பாக இருக்கின்றது. எமது கிராமத்திலே எமது நகரத்திலே இருக்கக்கூடிய இளைஞர்களை சிறந்த முறையில் பக்குவப்படுத்துவோம் என்று சொன்னால் நாம் பிரச்சனையற்ற நகரமாக, பிரச்சனையற்ற கிராமமாக, பிரச்சனையற்ற நாடாக என்னால் மாற்ற முடியும். எனவே அது மாத்திரமே அன்றைய சகாபாக்களுடைய காலத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு சகாபி திருமணம் முடித்து விட்டார். திருமணம் முடித்து முதல் இரவில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே யுத்தத்துக்கு அறிவிப்பு வருகின்றது. தன்னுடைய மனைவியை அவர்கள் தன்னந்தனியாக விட்டுவிட்டு யுத்தத்துக்கு செல்கின்றார்கள். யுத்தத்திலே சென்றவர்கள் ஷஹீதாகி விட்டார்கள். பின்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியினுடைய பெயரை குறிப்பிட்டு அந்த சஹாபியை மலக்குமார்கள் குறிப்பிட்டுகின்றார்கள் என கூறினார்கள். பின்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியிடத்திலே விசாரித்த போது எனது கணவர் குளிப்பு கடமையானவராக இருந்தார், அவரை தற்போது என கூறிய பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவரை சஹாபாக்கள் குளிப்பாட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறுதான் அன்றைய இளைஞர்களுடைய வீரம் இருந்தது. யுத்தத்துக்கு நீ வயது சிறு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டாம் என்று கூறிய இளைஞர்கள் கூட தானாக முன்வந்து யுத்தத்திலே யுத்த பயிற்சிகளை மேற்கொண்டார்கள் என்று இந்த சஹாபாக்கள் செய்த தியாகத்தை நாமும் சிறந்த முறையிலே செய்ய வேண்டும். எனவே இன்றைய சிறார்கள் தான் நாளைய தலைவர்கள் எனும் கருப்பொருளுக்கு இணங்க சமுதாயத்தின் முன்னோடிகள், சமுதாயத்தின் கண்கள் இளைஞர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் சீரழிந்து விட்டால் சமூகமே சீரழிந்துவிடும். சமூகம் சீரழிந்து விட்டால் இந்த நாடே குட்டிச்சுவராக மாறிவிடும். எனவே முதுகெலும்பு மிக்க இந்த இளைஞர்களுடைய பாரிய பொறுப்பு அஹ்லு சுன்னா வல் ஜமா என்று சொல்லக்கூடிய சத்திய கொள்கையிலே நாங்கள் நிலையாக நிற்க வேண்டும். சிறு சிறு இலாபங்களுக்காக வேண்டி எமது கொள்கைகளை, எமது நடத்தைகளை, செயல் சார்ந்த விடயங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய விடயத்திலே எமது வாழ்க்கையை சரிவர நிறைவேற்றுவோம் என்று சொன்னால் நாங்கள் தான் வெற்றி அடைந்தவர்கள், ஜெயம் பெற்றவர்கள் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்துக்கும் இடமே கிடையாது. முதலிலே நாங்கள் வணக்கசாலிகளாக, நாங்கள் தினமும் 5 நேரம் அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றக்கூடியவர்களாக, வீட்டிலே குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக முன்மாதிரியாக திகழ்ந்தால் எமது தந்தை, எமது தாய், எமது உறவினர்கள் அத்துணை பேர்களும் திருந்துவார்கள். தான் திருந்தினால் சமுதாயம் தானாக திருந்தும் என்பது முதுமொழி. எனவே முதலில் என்னிடத்திலே நடத்தை மாற்றம் வர வேண்டும், என்னை பார்த்து ஏனையவர்கள் திருந்துவார்கள் என்ற உணர்வுடன் இருந்தால் நிச்சயமாக வெற்றி அடைந்தவர்கள் நாம் தான் என்பதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. எனவே சிறந்த முறையில் ஒரு இளைஞனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எல்லாம் வல்ல ரஹ்மான் எமக்கு தந்தருள்வானாக. யா அல்லாஹ், புனிதமிகு வலியுல்லா இறைநேசர் அவர்களுடைய சன்னிதானத்திலே இருந்து நாம் எல்லாம் கேட்கின்றோம். எமது பாவக்கரைகளை அவர்களுடைய பொருட்டினால் போக்கி விடுவாயாக. நாளை மறுமையிலே அவர்களுடன் உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தந்தருள்வாயாக. எம்மை பெற்றெடுத்த மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இறுதி மூச்சு வரை அஹ்லு சுன்னா வல் ஜமா என்ற சத்திய கொள்கையிலே இருந்து கடைசி சந்தர்ப்பத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்தவர்களாக எமது உயிரை கைப்பற்றக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எம்மை மண்ணறையிலே வைத்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டி இவர் யார் என கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே எந்த விதமான தயக்கமோ அச்சமோ இல்லாமல் இவர்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று கூசாமல் பதில் சொல்லக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தந்தருள்வாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்துக்கு உரித்தானவர்களாக எம்மை ஆக்கி அருள்வாயாக. ஹவுலுல்
ஹவுதுல் கௌசர் என்று சொல்லக்கூடிய நீர் தடாகத்திலிருந்து நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் கேட்ட இந்த சிறிய துவாவினை உனது தனிப்பெரும் கருணையினாலும் எமது உயிரிலும் மேலான மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டினாலும் எமது இறை நேசர்களுடைய பொருட்டினாலும் ஏற்றுக்கொள்வாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா கைரி ஹல்கி சய்யதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். जिंदा हम कान कन तेरुदे जिंदा हम कान कन तेरुदे எந்த நாளும் அருள் வேண்டி மனம் ஏங்குதே மனம் ஏங்குதே जिंदा हम कान कन तेरुदे जिंदा हम कान कन तेरुदे எந்த நாளும் அருள் வேண்டி மனம் ஏங்குதே மனம் ஏங்குதே புவி போற்றும் உமை காண அன்போடு தேடி புவி போற்றும் உமை காண அன்போடு தேடு பல நாள ஏங்கோம் பக்தன் எம் முன்னே பல நாள ஏங்கும் பக்தன் என் முன்னே பண்போங்க வாரும் சன்மார்க்க போதா பண்போங்க வாரும் சன்மார்க்க போதா जिंदा हम कान कन तेरुदे जिंदा हम कान कन तेरुदे எந்த நாளும் அருள் வேண்டி மனம் ஏங்குதே மனம் ஏங்குதே முஹையத்தின் வழி சார்ந்து தான் வந்த கோனே முஹையத்தின் வழி சார்ந்து தான் வந்த கோனே அபூபக்கர் நாமம் கொண்ட மகானே அபூபக்கர் நாமம் கொண்ட மகானே மஹ்மூதின் கனியே முஹையத்தீனின் ஒலியே மஹ்மூதின் கனியே முஹையத்தீனின் ஒலியே जिंदा हम कान कन तेरुदे जिंदा हम कान कन तेरुदे எந்த நாளும் அருள் வேண்டி மனம் ஏங்குதே மனம் ஏங்குதே கலிமாவின் பொருள் தன்னை காட்டினீர் நன்றே கலிமாவின் பொருள் தன்னை காட்டேனிர் நன்றே காலமெல்லாம் தேனில் நிற்க செய்தேரே காலமெல்லாம் தேனில் இருக்க செய்தேரே தௌஹீதின் கருவே காருண்ய குருவே தௌஹீதின் கருவே காருண்ய குருவே जिंदा हम कान कन तेरुदे जिंदा हम कान कन तेरुदे எந்த நாளும் அருள் வேண்டி மனம் ஏங்குதே மனம் ஏங்குதே நேரான வழி காட்டும் ஜிந்தாவின் தோதையை நேரான வழி காட்டும் ஜிந்தாவின் தோதையை நாள் தோறும் பாடும் நஜாகியும் அடிமை நாள் தோறும் பாடும் பக்கர்களும் அடிமை அருள் வேண்டி நின்றோம்
தருவீர ஜிந்தா அருள் வேண்டி நின்றோம் தருவீர ஜிந்தா ஜிந்தா முகம் காண கண் தேடுதே ஜிந்தா முகம் காண கண் தேடுதே எந்த நாளும் அருள் வேண்டே மனம் ஏங்குதே மனம் ஏங்குதே. 160வது அபூபக்கர் ஜிந்தா வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய புனிதமான கந்தூரி நிகழ்விலே கந்தூரி மாநாட்டினுடைய அடுத்த நிகழ்வுக்காக வேண்டி நாங்கள் சென்றிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்வாக தென்னிந்தியாவிலே இருந்து வருகை தந்த விவாத புயல் இன்று வஹாபிகளுக்கெல்லாம் சாட்டையடி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் அறிஞராக திகழக்கூடிய தென்னிந்தியா மட்டுமல்லாமல் உலகளாவிய ரீதியிலே அதிகமான சொற்பொழிவுகளை ஆற்றி மக்களை நேர்வழியின் பக்கம் அழைத்து கொண்டு இருக்கக்கூடிய மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் முஸ்தபா மஸ்லஹி எம்ஏ அவர்களுடைய உரை தற்பொழுது நடைபெற இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் முஸ்தபா மஸ்லஹி எம்ஏ அவர்களை அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம் உரையை நிகழ்த்துவதற்காக. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وأن هذا صراطي مستقيما فاتبعوه ولا تتبعوا السبل فتفرق بكم عن سبيله ذلكم وصاكم به لعلكم تتقون صدق الله العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم لتتبعن سنن من قبلكم شبرا بشبر وذراعا بذراع حتى لو سلكوا جحر لب لسلكتموه قلنا يا رسول الله اليهود والنصارى قال فمن சதக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ரஹ்மத்தும் மகுஃபிரத்தும் நம் அனைவர் மீதும் வந்து சேரட்டுமாக. நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தில் அதிகம் எச்சரிக்கை செய்தது வழிகேட்டையும் வழிகேடர்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் பல முறை பல கட்டங்களில். குர்ஆனிலும் அல்லாஹு தஆலா
நாம் யாரை பின்பற்ற வேண்டும், எந்த வழியில் நாம் இருக்க வேண்டும், எந்த பாதையை தேர்வு செய்ய வேண்டும் போன்ற விஷயங்களை குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்துகின்றான். நான் ஆரம்பத்தில் ஓதிய வசனத்திலே அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமன், அல்லாஹ் சொல்லுவான் அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமன், நிச்சயமாக இதுதான் என்னுடைய நேரான பாதை. எது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் எந்த பாதையை வழங்கினானோ, எந்த தீனை, எந்த மார்க்கத்தை வழங்கினானோ, அந்த மார்க்கத்தை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான் அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமன், நிச்சயமாக இதுதான் என்னுடைய நேரான பாதை. ஃபத்தபிஊஹு, என்னுடைய இந்த பாதையை நீங்கள் பின்பற்றுங்கள். ஒலா தத்தபிஉ சுபுல, பிறர் உருவாக்கிய பாதைகளை நீங்கள் பின்பற்றி செல்ல வேண்டாம். ஃபத்தஃபர்ரக பிக்கும் அன் சபீலிஹி, ஏனென்றால் புதிதாக தோன்றக்கூடியவர்கள் மார்க்கம் என்கிற பெயரிலே உருவாக்கக்கூடிய பாதைகள் உங்களை அல்லாஹினுடைய பாதையை விட்டும் பிரித்து விடும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எந்த மார்க்கத்தை தந்தார்களோ, எந்த மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார்களோ, அந்த மார்க்கத்தை நாம் எடுத்து நடக்க வேண்டும். அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் நாம் வாழ வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு கட்டளையிடுகின்றது. பிற பாதைகளை தேர்வு செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ல தத்தபிஉன்ன சுனன மன் கப்லக்கும், ஒரு காலம் வரும் நீங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்னால் உள்ள மக்களுடைய பாதைகளை நீங்கள் பின்பற்றி செல்வீர்கள். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்களின் பாதைகளை நீங்கள் பின்பற்றி செல்வீர்கள். ஷிப்ரம் பி ஷிப்ரின் ஒ திராஅம் பி திராஇன், ஜானுக்கு ஜான், முளத்திற்கு முளம், நீங்கள் முன்னோர்கள் வழிகட்டவர்களுடைய பாதையை நீங்கள் பின்பற்றி செல்வீர்கள். எந்த அளவுக்கு பின்பற்றுவீர்கள் என்றால், ஹத்தா லவ் சலக்கு ஜுஹர லப்பின் ல சலக்துமூஹு, முன்னால் வாழ்ந்த அந்த வழிகட்ட முன்னோர்கள் ஒரு உடும்பு பொந்துக்குள் செல்வதாக இருந்தால் நீங்களும் அதற்குள் செல்வீர்கள். அந்த அளவுக்கு நீங்கள் வழிகட்ட முன்னோர்களை பின்பற்றுவீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது சஹாபா பெருமக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அல் யஹூத வன் நஸாரா, முன்னோர்கள் என்று சொன்னீர்களே, யூதர்களையும் நசாராக்களையும் தான் நீங்கள் கூறுகிறீர்களா? இந்த யூதர்களையும் நசாராக்களையும் தான் நீங்கள் கூறுகிறீர்களா? அவர்களைத்தான் இந்த சமூகம் பின்பற்றி செல்வார்களா? ஜானுக்கு ஜான், முளத்துக்கு முளம் பின்பற்றி செல்வார்களா என்று சஹாபா பெருமக்கள் கேட்ட பொழுது மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றை வார்த்தையில் பதில் சொல்கிறார்கள், போமன், யூத நசாராக்கள் இல்லை என்றால் நான் வேறு யாரைத்தான் சொல்ல போகிறேன்? நான் சொல்வது யூதர்களைத்தான், நான் சொல்வது நசாராக்களைத்தான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல வராங்க? இந்த உம்மத்துல இதற்கு முன்னால் வாழ்ந்த யூத நசாராக்கள் எது போன்ற வழிகேட்டில் இருந்தார்களோ அந்த வழிகேட்டை பின்பற்றி செல்லக்கூடிய ஒரு சமூகம் இந்த உம்மத்தில் வரும். ஜானுக்கு ஜான், முளத்துக்கு முளம், இந்த உம்மத்திலே அவர்களை பின்பற்றக்கூடிய ஒரு சமூகம் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்றாங்க. அதிலும் குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இந்த யூத நசாராக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் தங்களுடைய சமூகத்திலே, தங்களுடைய மார்க்கத்திலே எப்படி பிரிந்தார்கள், பிளவுபட்டார்கள். 72 கூட்டங்களாக பிளவுபட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களா? 72 கூட்டங்களாக பிளவுபட்டார்கள் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த உம்மத்திலையும் அதே மாதிரி வழிகட்ட 72 கூட்டம் வரும். இப்ப விளங்குதா? ஜானுக்கு ஜான், முளத்துக்கு முளம். அந்த கூட்டத்துல 72 சொன்னா இந்த உம்மத்திலையும் 72 கூட்டம், வழிகட்ட 72 கூட்டம் தோன்றும். ஒரே ஒரு கூட்டம், 73வது கூட்டம், ஒரே ஒரு கூட்டம், அந்த ஒரு கூட்டம் தான் சத்திய மார்க்கத்தில் நிலைத்திருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அந்த ஒரு கூட்டம் யார் என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா அன அலைஹி வஸஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் எந்த வழியில் இருக்கிறார்களோ அந்த வழிதான். நீங்க நல்லா கவனிக்கணும். நீங்க சத்திய மார்க்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பிடிக்க வேண்டும், அவர்களால் உருவாக்கி இந்த சமூகத்திற்கு தரப்பட்ட சஹாபா பெருமக்களையும் பிடிக்க வேண்டும். இன்றைக்கு தோன்றிய கூட்டத்தை புலம் பாருங்க, அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் என்கிற பெயரை தவிர்த்து தோன்றிய எந்த கூட்டமும் இருக்கட்டும், அது டிஜேன்னு வரும். அதுல என்னன்னா நீங்க சேர்த்துக்காங்க, எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கங்க, எஸ்எல் டிஜே, இந்த மாதிரி எத்தனை டிஜே சேர்த்துக்கங்க. புதிதாக எத்தனை இயக்கங்கள் தோன்றினாலும் எல்லோருடைய கொள்கை நீங்க பாருங்களேன், சஹாபாக்கள் ஒதுக்கிடுவாங்க. நல்லா கவனிங்க, சஹாபா பெருமக்கள் ஒதுக்கிடுவாங்க. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? குல்லுஹும் ஃபின்னார், குல்லுஹும் ஃபின்னார் இல்லா மில்லத்தம் வாஹிதா, 73 கூட்டத்தில் எல்லோரும் நரகத்தில் இருப்பார்கள், ஒரே ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது சஹாபா பெருமக்களை கேட்கிறார்கள், ஓமன் ஹிய யா ரசூலல்லாஹ்,
அந்த ஒரு கூட்டம் யார்? சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டிய அந்த ஒரு கூட்டத்தை சொல்லுங்க போதும். அந்த ஒரு கூட்டம் தானே மா அன அலைஹி வா ஸஹாபி. நானும் என் தோழர்களும் எந்த வழியில் இருக்கிறோமோ அந்த வழியை பின்பற்றக்கூடியவர்கள் தான் அந்த ஒரு கூட்டம். இன்னைக்கு அஹ்லுஸ் சுன்னah ஜமாத்துடைய கொள்கை என்னங்க? சஹாபாக்களையும் பின்பற்ற வேண்டும். உண்டா இல்லையா? சஹாபாக்கள் பின்பற்றுறதுன்னா என்ன? முதல்ல அதை விளங்கிக்கணும். இன்னைக்கு தப்பா அர்த்தம் கற்பிக்கிறாங்க. நபியைத்தான் பின்பற்ற வேண்டும், யாரையும் பின்பற்ற, அது உண்மைதான். சஹாபாக்களை பின்பற்றுறதுன்னா என்ன? இந்த மார்க்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கற்றார்களோ, இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் எப்படி அவர்கள் உள்வாங்கினார்களோ, அவர்கள் எந்த வழியை இந்த சமூகத்திற்கு இதுதான் இஸ்லாம் என்று அறிமுகப்படுத்துகிறார்களோ, இதுதான் தூய மார்க்கம் என்று அறிமுகப்படுத்துகிறார்களோ, எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ, குர்ஆனின் பிரகாரம் ஹதீஸின் பிரகாரம் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ, எத்தகைய இன்னல்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், அவலங்கள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும் சத்திய மார்க்கத்தில் நிலைத்திருந்தார்களோ, குர்ஆன் ஹதீஸின் பிரகாரம் வாழ்வதில் அவர்கள் மூச்சாக வாழ்ந்தார்களோ, குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்களோ, குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் ஆய்வு செய்து சட்டங்கள் எடுத்துச் சொல்வதில் மிக திறமை பெற்றவர்களாக வாழ்ந்தார்களோ, அந்த சஹாபா பெருமக்களை எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்ட அவர் பின்பற்றுறது. அவங்களுக்கு தனியா வஹி வருது நம்ம சொல்லல. சஹாபா பெருமக்களுக்கு தனியா வஹி வருதுன்னு சொல்லல. அப்படி சொல்லக்கூடிய எந்த அஹ்லுஸ் சுன்னாவும் கிடையாது. குர்ஆன் ஹதீஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு எப்படி போதித்தார்கள், அந்த குர்ஆன் ஹதீஸை எப்படி அவர்கள் புரிந்து கொண்டார்கள், எப்படி இந்த சமூகத்தில் ஒப்படைத்தார்கள், அதான் பார்க்கிறோம். வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரின வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு வஅஅத்த லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹார் காலிதீன ஃபீஹா அபதா ஸாலிகல் ஃபௌஸுல் அதீம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, சஹாபாக்களில் முந்தி விட்டவர்கள் அன்சாரி தோழர்களாக இருக்கட்டும், முஹாஜிரி சஹாபாக்களா இருக்கட்டும், அந்த முஹாஜிரி சஹாபாக்களையும் அன்சாரி சஹாபாக்களையும் யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அந்த நன்மக்களாக இருக்கட்டும், அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அல்லாஹ் பொருந்தி கொண்டான். குர்ஆன் அல்லாஹ் சொல்றானே, சஹாபாக்களை பின்பற்றக்கூடியவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்று குர்ஆன் சொல்றதா இல்லையா? வஅஅத்த லஹும் ஜன்னாத்தின், அல்லாஹ் இந்த மக்களுக்காக சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கிறான். குர்ஆன் சொல்றதா இல்லையா? சஹாபாக்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கு சொர்க்கம் உண்டு. குர்ஆன் சொல்கிறது. தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹார் காலிதீன ஃபீஹா அபதா. அந்த சோனத்தின் கீழே ஆறுகள் ஓடுகின்றன. அந்த சோனத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள், என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். அல்லாஹ் அந்த வசனத்தை முடிப்பான். ஸாலிக ஹுவல் ஃபௌஸுல் அதீம். அதுதான் மகத்தான வெற்றி. சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும். பின்பற்றக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வின் பொருத்தம் கிடைக்கின்றது. பின்பற்றக்கூடியவர்களுக்கு நிரந்தரமான சொர்க்கம் கிடைக்கின்றது. பின்பற்றக்கூடியவர்கள் அவர்கள் தான் நேர் வழியில், சத்திய வழியில் இருக்கின்றார்கள். அதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்லியிருக்கின்ற. சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரே ஒரு கூட்டம், 73 கூட்டத்தில் ஒரு கூட்டம் சஹாபாக்களை ஏற்று நடக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க, அதை அப்படி எடுத்து நடப்பவர்கள் 1600 ஆண்டுகளை தாண்டி அதை அப்படி எடுத்து நடக்கக்கூடியவர்கள் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத். இதற்கு மாற்றமாக தோன்றக்கூடிய எந்த கூட்டங்களாக இருந்தாலும் அந்த கூட்டங்களுடைய கூற்றை நீங்கள் பார்ப்பீர்களேயானால், கொள்கைகளை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் சஹாபாக்களை புறந்தள்ளுகிறார்கள். எத்தனை பேர் வந்துட்டாங்க ஷியாக்கள்ங்கிற பேர்ல ஹாரிஜியன் சுருக்கமா சொல்லிடுறாங்க. ரொம்ப சுருக்கமா எல்லாரும் விளங்கிடுற மாதிரி 72 கூட்டம். 72 கூட்டம் தானே. அந்த 72 கூட்டத்தை மொத்தமா 6ல அடக்கிடலாம். மொத்தமாவே 6. அதுல ஒண்ணு முஅ்தஸிலா அப்படின்னு ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கு இன்னொரு பேர் கதிரியான்னு பேரு. இரண்டாவது கூட்டம் ஷியா. ஷியாவுக்கு இன்னொரு பேர் ராஃபிலா. அது ஷியா கொள்கையில முத்தி போயிட்ட ராஃபிலான்னு சொல்லுவோம். இந்த ஷியா கொள்கை என்ன? அலி ரலியல்லாஹு பின்பற்றுகிறோம், நேசிக்கிறோங்கிற பெயர்ல வரம்பு மீறி போவான். வரம்பு மீறி எப்படி போயிருவான்? அபூபக்கரை திட்ட ஆரம்பிச்சிருவான். அடுத்து என்ன பேசுவான்? உமர் ரலியல்லாஹு திட்ட ஆரம்பிச்சிருவான். இந்த ஷியாக்களை சொல்றேன். அலி ரலியல்லாஹு நேசிக்கணுங்க, அது மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அஹ்லுல் பைத் நபி ஸல்லல்லாஹு குடும்பம், நேசிக்கணுமா இல்லையா? கட்டாய கடமைங்க, பரந்துங்க. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களை நேசிப்பது கட்டாய கடமை. குர்ஆன் சொல்கிறது. ஒட்டுமொத்த சஹாபாக்களும் ஏற்றுக்கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது கட்டாய கடமை, அவன் குடும்பத்தார்களை நேசிப்பது கட்டாய கடமை. எல்லாம் ஏற்றுக்கொண்ட விஷயம், அது மாற்று கருத்து இல்லை. ஆனா அலி ரலியல்லாஹுவை நேசிக்கிறோம் என்கிற பெயர்ல அதை சாக்கா வச்சுட்டு மற்ற சஹாபாக்களை திட்டக்கூடாதே. இவங்க என்ன பண்ணிடுறாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, உமர் ரலியல்லாஹு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்சம் முத்தி போச்சுன்னு வைங்களேன், எல்லா சஹாபாக்களும் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லா சஹாபாக்களும். இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்குது. இன்னைக்கு இந்த டீச்சர்னு சொல்ற நிறைய ஆட் பண்ணிக்கங்க, எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கங்க. எல்லா டீச்சரோட கொள்கை என்ன தெரியுமா? சஹாபாக்களில் காஃபிர்கள் உண்டுங்கிறான். நடப்புங்க, அவங்க கொள்கையை சொல்றாங்க. சஹாபாக்கள்ல காஃபிர்கள் இருக்கிறார்கள், சஹாபாக்களும் காஃபிர்கள் தான். இன்னைக்கு பகிரங்கமா பேசி திரியாம பாருங்க. இதெல்லாம் எங்க இவன் நம்மளை பத்தி ஷியான்னு சொல்லுவான்.
ஒட்டுமொத்த ஷியாவினுடைய ஏஜெண்டா அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். சஹாபாக்களை காஃபிர்னு சொல்ற கொள்கை யாருடைய கொள்கைன்னு கேட்டா ஷியா கொள்கைங்க, ராஃபிலாக்கள் கொள்கை, காரிஜியாக்களின் கொள்கை. அப்போ ஷியா முஅத்தஸிலா, ஷியா காரிஜியான்னு ஒரு கூட்டம் இருக்குது. காரிஜியாக்கு இன்னொரு பேர் ஹரூரியா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலகட்டத்திலேயே இந்த அலி ரலியல்லாஹு எதிர்த்து செயல்பட்ட கூட்டாது, முழுக்க முழுக்க அலிகளுக்கு எதிராக செயல்படுவான். இந்த கூட்டம் இருக்கு பாத்தீங்களா, அவன் வந்து குரானை வந்து குரானுக்கு வந்து இப்போ உள்ள அந்த கூட்டம் அர்த்தம் வைக்கிற மாதிரி அர்த்தம் வைப்பானோ. இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கலாங்க, குரானுக்கு தப்பான அர்த்தம் வைக்கிறானா இல்லையா, தப்பான அர்த்தம் வச்சு புதிய புதிய சட்டத்தை கொண்டு வரான் பாருங்க. அதே மாதிரி அன்றைய காலகட்டத்தில் இந்த ஹரூரியாங்கிற குரூப்பு, அதாவது ஹாரிஜியாங்கிற குரூப், அலி ரலியல்லாஹுக்கு எதிரான அந்த குரூப் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, குரானுக்கு தவறான அர்த்தங்கள் கற்பித்து மார்க்கத்துக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வந்துருவாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு என்ன கேட்பாங்க தெரியுமா, இந்த மாதிரி கூட்டத்தை நீ ஹரூரியா கூட்டமா கேட்பாங்க. அடே நீ ஹரூரியா கூட்டமா? சஹீஹ் புகாரி பாருங்க, சஹீஹ் புகாரில பல இடத்துல வரும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இது மாதிரி கூட்டத்தை எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா, நீ ஹரூரியா கூட்டமான்னு கேட்பாங்க. சரியா? அடுத்து ஒரு கூட்டம் முர்ஜியான்னு ஒரு கூட்டம் இருக்குது. இந்த முர்ஜியா கூட்டம் இருக்கு பாத்தீங்களா, இந்த 72 சுருக்குறேன். இந்த முர்ஜியாங்கிற கூட்டம் அவன் ரொம்ப சிம்பிளா அவன் வந்து மார்க்கத்தை ரொம்ப இலகுபடுத்துறாங்களாம். இன்னைக்கு இந்த கூட்டம் அப்படித்தான், மார்க்கத்தை இலகுபடுத்துகிறோம், என்ன தராவி தொழி 20 கிடையாது, மார்க்கத்தை இலகுபடுத்துகிறோம் அதனால தஸ்பீஹ் தொழ கிடையாது, மார்க்கத்தை இலகுபடுத்துகிறோம் அதனால தொப்பி கிடையாது, மார்க்கத்தை இலகுபடுத்துகிறோம் லேசாக்குகிறோம் சொல்லி இஸ்லாத்தில் உள்ள எத்தனை அமலை நாசமாக்கிட்டானோ, இஸ்லாத்தில் உள்ள எத்தனை அமல்களை அழிச்சிட்டாங்க. இது இது அசல்ல இது இதனுடைய தோற்றம் எங்க வருது தெரியுமா? முர்ஜியா. இந்த முர்ஜியாவோட கொள்கை என்ன தெரியுமா? அமல் தேவையில்லை. அவன் டோட்டலா அமல் தேவையில்லைன்னு சொல்றானே இல்லையா, இவன் கொஞ்சம் கொஞ்சமா தேவையில்லைன்னு சொல்லிட்டு வரான். அப்ப இவன் எந்த கொள்கையில இருந்து காப்பி அடிக்கிறான்? முர்ஜியா கொள்கையில இருந்து. அவன் டோட்டலா அமலே தேவையில்லைங்கிறான். இவன் என்ன பண்றான்? இந்த தராவி தொழுகை தேவையில்லைங்க, 20 வேண்டாம், தஸ்பீஹ் தொழுகை வேண்டாம். இன்னைக்கு வரானே இல்லையா, எத்தனை அமல்களை இல்லைன்னு சொல்லி நாசமாக்கிட்டு போயிட்டான். அப்ப இதனுடைய தோற்றம் எங்க இருந்து வருது? முர்ஜியாங்கிற கொள்கையில இருந்து வருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த முஅத்திலான்னு ஒரு குரூப் இருக்குது. முஅத்திலாங்கிற கொள்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ்வினுடைய பண்புகளை மறுக்கக்கூடியவர்கள். அல்லாஹ்வுடைய சிஃபாத் இருக்கலாங்க, அந்த சிஃபாத்துகளை பண்புகளை மறுக்கக்கூடியவர்கள். இது யாரு? முஅத்திலா. சரிங்களா? அடுத்து 6வது ஒரு கூட்டம். இந்த 6வது கூட்டம் என்ன பேர் தெரியுமா? முஷப்பிஹா. இன்னொரு பேர் முஜஸ்ஸிமா. இது புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா, அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு என்று சொல்லக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கு என்று சொல்லக்கூடியவர்கள். இவங்க யாரு? இந்த 72 கூட்டத்தினுடைய மூலம் மொத்தம் 6. இப்ப இந்த 6 தான் வரிசைப்படுத்தியிருக்கிறேன். இந்த 6ல 12 பிரிவாங்க. 6 12ஆல பெருக்குங்க, 72 வந்துடும். 72 கூட்டம் வழிகேடுதான். 72 கூட்டம் வழிகேடுதான். அதனுடைய மூலமாக அதனுடைய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த 6 கூட்டம் குரூப். இப்ப நீங்க எத்தனை இயக்கங்கள் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தை தவிர்த்து எத்தனை இயக்கங்கள் வந்தாலும் நன்கு கவனியுங்கள், இவர்கள் எல்லாம் இன்று தோன்றியவர்கள் அல்ல. இவங்க யாரும் இன்று தோன்றியவர்கள் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே, சஹாபா பெருமக்கள் காலகட்டத்திலே, இமாம்கள் காலகட்டத்திலே இவர்களெல்லாம் உருவெடுத்தவர்கள். அப்பொழுதே அடித்து கீழே மண்ணில் புதைக்கப்பட்டவர்கள். அப்பவே உலமாக்கள் வேலைங்க அது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் இருந்தே மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்த கூட்டம் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சா இல்லையாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே நபியை கேவலப்படுத்துறதுக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சு. சரிங்களா? முனாஃபிக் கூட்டம் இருந்துச்சா இல்லையா? முனாஃபிக் கூட்டம் இருந்துச்சா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொருளை பங்கு வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த நீண்ட செய்தி எனக்கு டைம் குறுகி இருக்கிறனால ஒரு காமன் நேரத்தில் நான் முடிக்கணும், அதனால சுருக்கி சொல்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொருளை பங்கு வச்சுட்டு இருக்கிறாங்க. பங்கு வச்சுட்டு இருக்கும் போது அப்போ அங்கே ஒரு ஆள் எழுந்து நின்று, யா முஹம்மத், பேர் சொல்லி, இஅதில் யா முஹம்மத், முஹம்மதே நீதமாக பங்கு வை. இது ஸல்லல்லாஹு பத்தி சொல்ல முடியுமா? யாராவது ஒரு முஸ்லீம் சொல்லுவானா? நீதமா பங்கு வை அப்படின்னா என்ன? ஸல்லல்லாஹு அநீதமா பங்கு வைக்கிற மாதிரியும், தனக்கு பிடிச்சமான ஆளுகளுக்கு நிறையவும் பிடிக்காத ஆளுகளுக்கு குறையவும் கொடுக்கிற மாதிரியும், இவர் வந்து நின்றுக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு மார்க்கத்தை போதிக்கிற மாதிரியும், அது பெருமான சூழல் ஸல்லல்லாஹு பெயரை குறிப்பிட்டு யா முஹம்மதுன்னு சொல்லும் போது இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமதிப்பதா இல்லையா? மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமதிப்பது. பொங்கி எழுந்துட்டாங்க 2 சஹாபி, வெவ்வேறு கிதாப்ல வருது. 2 சஹாபி பொங்கி எழுந்துட்டாங்க. அதுல ஒன்னு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. வளமையா அவர் தான் முதல்ல எழுந்திருப்பார். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வாளை உருவிட்டாரு. அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இவர் தலை எடுக்கிறதுக்கு அனுமதி தாங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம், அனுப்பி விட்டுட்டாங்க. அடுத்து காலித் ரலியல்லாஹு வருகிறார். காலித் ரலியல்லாஹு வந்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே,
அனுமதி கொடுங்க தலையெடுக்கிறேன்னாங்க. மாணவி சாசம் வேண்டான்னாங்க. அப்பதான் ஒண்ணு சொன்னாங்க, இந்த இப்போ அகமது சார்ல இவன் கூட்டத்துல இருந்து ஒரு கூட்டம் வரும். வெளிப்படையா பார்த்தா நல்ல தொழுற மாதிரி இருக்கும், வெளிப்படையா பார்த்தா நல்ல நோன்பு வைக்கிற மாதிரி இருக்கும், வெளிப்படையா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல குரான் ஓதுற மாதிரி இருக்கும். உங்க தொழுகையையும் அவர்களின் தொழுகையையும், உங்கள் நோன்பையும் அவர்களின் நோன்பையும், உங்கள் குரான் ஓதுற முறையும் அவர்கள் ஓதுகிற முறையும் ஒப்பிட்டு பார்ப்பீர்களேயானால் உங்கள் தொழுகையை, உங்கள் நோன்பை, உங்களுடைய வணக்க வழிபாடுகளை நீங்கள் அற்பமாக கருதுவீர்கள். என்னடா நம்மளாம் ஒண்ணுமே தொழுகவே இல்லையே, நம்மளாம் ஒழுங்கா நோன்பை வைக்கலையே, நம்மளாம் குரான் ஒழுங்கா ஓதவே இல்லையே அப்படின்னு உங்க தொழுகையை, உங்க நோன்பை, உங்க வணக்கத்தை நீங்க அற்பமா நினைப்பீங்க. அந்த அளவுக்கு நல்லா வணங்குவான், அந்த அளவுக்கு அழகா ஓதுவான். ஆனால் என்ன அழகா ஓதினாலும் அல்லாஹ் இடத்துல ஏத்துக்கப்படாத. அவன் என்ன அழகா ஓதினாலும் அவன் குரான் ஓதுறான் பாத்தீங்களா, அதுல இருந்து பெற வேண்டிய கருத்து அவன் பெற முடியாத, இதயத்தில் போய் அடையாத அந்த கருத்து. அப்ப வெளித்தோற்றங்கள் அவன் அழகாக காட்டிக் கொள்வான். நீங்க பாருங்களேன், எவனெல்லாம் சுன்னத் ஜமாத்துக்கு எதிராக புதுசா இயக்கத்துக்கு வந்துட்டான் அவனுக்குள்ள பாருங்களேன், குரான் தான் மூச்சு, ஹதீஸ் தான் மூச்சு சொல்றானே இல்லையா. சுன்னா நபி வழி, நபி வழி, நபி வழி கரெக்ட் அழகா இருக்கும். தலசம் சொல்றாங்க, அவன் குரானைத்தான் பேசுவான், அவன் ஹதீஸைத்தான் பேசுவான், ஆனா இஸ்லாத்துக்கு அவனுக்கு சம்பந்தம் இருக்காதுன்னா உண்மைதான். இன்னைக்கு பாருங்களேன், மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மார்க்கத்தை விட்டு சென்றார்களோ இந்த மார்க்கத்திலே, இஸ்லாமிய மார்க்கத்திலே இறைவனுக்கு உருவம் அல்ல, உருவமற்றவன். இதை பத்தி பேசுறது நிறைய பேசணும், மணிக்கணக்கா இல்ல நாள் கணக்கா பேசணும், டைம் இல்ல. ஆனா கொள்கையை நான் பதிவு செஞ்சிடறேன். இது ஆதாரம் எப்ப கணக்கு கொடுக்க தயாரு. என்ன கேட்டீங்கன்னா, இறைவன் உருவமற்றவன். இந்த கொள்கையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு போதிச்சிருக்கிறாங்க. சஹாபாக்கள் மிக முக்கியமான சஹாபாக்கள் யார்? அந்த சஹாபாக்கள் தங்கள் கொள்கைகளை தங்கள் மாணவர்களுக்கு போதிக்கின்ற பொழுது அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு தாங்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் யூதர்களை அழைத்து போதிக்கின்ற பொழுது இறைவன் உருவமற்றவன் சொன்னாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இறைவன் உருவமற்றவன் கொள்கையை பரப்பியவர்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு மாணவர் சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இறைவன் உருவமற்றவன் கருத்தை பரப்பியவர்கள். ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆதாரபூர்வமான ஹதீஸ், பல்வேறு நூல்களில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, ஆதாரபூர்வமான செய்தி. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலனி ரஹ்மத்துல்லாஹ் சஹீல் புகாரினுடைய விரிவுரையிலே ஃபத்ஹுல் பாரியிலே இறைவனுக்கு உருவம் உண்டு என்ற கொள்கை அது யூத கொள்கைன்னு பதிவு செய்றாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, இந்த உம்மத்திலே ஒரு கூட்டம் தோன்றும், அவர்கள் யூத நசாராக்களை பின்பற்றுவார்கள், ஜானுக்கு ஜான் முளத்துக்கு முளம் பின்பற்றுவார்கள். ஸல்லல்லாஹு சொன்னாங்களா, ஜானுக்கு ஜான் முளத்துக்கு முளம், இந்த உம்மத்திலே ஒரு கூட்டம் யூதர்களை நசாராக்களை பின்பற்றுவார்கள். பெருமான ஸல்லல்லாஹு சொன்னாங்களா, இந்த இறைவனுக்கு உருவம் உண்டு என்கிற கொள்கை அது யாருடைய கொள்கை என்றால் யூதர்களுடைய கொள்கை, நசாராக்களின் கொள்கை. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹீல் புகாரியினுடைய விரிவுரை ஃபத்ஹுல் பாரியில பதிவு செய்கிறார்கள். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, 4 இமாம்களும் ஒரே கருத்தை நிற்கிறாங்க. இமாம் அஹமது இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் எழுதுவார், அகீதா கொள்கைன்னு ஒரு நூல், அல் ஃபிக்ஹுல் அக்பர், அதுல குறிப்பிடுவார் இறைவன் உருவமற்றவன். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, நான் யாரையும் அவனை சீக்கிரத்தில் காஃபிர்னு சொல்ல மாட்டேன், ஆனா இறைவனுக்கு உருவம் இருக்குன்னு சொல்ற பாருங்க முஜஸ்ஸிமா, அவனை காஃபிர் என்று சொல்லுவேன், அவன் காஃபிர் தான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க. இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி எவ்வளவு பெரிய ஹதீஸ் கலை வல்லுனர், இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், இறைவனுக்கு உருவம் உண்டு என்று எவன் சொல்கின்றானோ அவன் மீது கட்டாயமாக காஃபிர் என்று சொல்வது கடமைங்கிறான். அவனை காஃபிர்னு சொல்றது வாஜிபான். அவன் காஃபிரா இல்லையா சர்ச்சையே கிடையாது, அவனை காஃபிர்னு கட்டாயமா சொல்லணுங்கிறாங்க. யாரு? இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொன்னால் நிச்சயமாக அவன் முஃமின் என்கிற அந்த லிஸ்ட்ல வர முடியாது, காஃபிர் என்று சொல்வது வாஜிப். இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய உஸ்தாதுடைய உஸ்தாது நঈம் இப்னு ஹம்மாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, இறைவனுக்கு உருவம் உண்டு என்று எவன் சொல்கிறானோ அவன் இறைவனை வணங்கவில்லை, அவன் ஒரு உருவன் சொல்றான் பாத்தீங்களா, உருவத்தை வணங்குவான், அவன் இறைவனை வணங்கல. யார் சொல்றா? இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய உஸ்தாதுடைய உஸ்தாது இந்த செய்தியை பதிவு செய்யறாங்க. எல்லாத்துக்குமே தனித்தனி ஆதாரங்கள் உண்டு, ஆனா ஆதாரத்தை சொல்றதுக்கு பாகம் பக்கத்தை சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது பைபிள் இருக்கா இல்லையா, பைபிள் ஒரே இந்த நசாராக்களுடைய கொள்கை, நசாராக்களின் கொள்கை, யூத கொள்கைன்னு வருதுன்னு சொல்லி பைபிளை விரிச்சு பார்த்தோம். இந்த பைபிளை விரிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா ஆதியாகமம் அடுத்த அத்தியாயம் இருக்குது, ஆதியாகமம் அதுல வசன எண் 27, அதே போல வசன எண் 26, இந்த ரெண்டுலையுமே நசாராக்களின் கொள்கை என்ன, யூதர்கள் கொள்கை என்ன அப்படி தெளிவா இருக்குது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, தேவன் அவன் இறைவன் சொல்றான், தேவன் தனது சாயலாகவும் தனது உருவத்திலேயும்
மனுஷனை உண்டாக்குவோமாக என்றார். மனிதன் உண்டாகினான். இறைவன் தன்னுடைய சாயல்ல தன்னுடைய உருவத்துல மனசை உருவாகட்டும் அப்படின்னு நல்லா சொன்னானா. தேவனை வரலாங்கிறான். மனிதன் உருவாகி விட்டான். தேவன் தன்னுடைய சாயலாகவும் மனுஷனை சிருஷ்டித்தார், மனுஷனை படைத்தார். அவனை தேவனின் சாயலாகவே படைத்தார், சிருஷ்டித்தார். என்ன சொல்ல வரா? மனிதனை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைத்தானே இல்லையா? அதாவது அங்க பதிவு செய்யறாங்க. ஆதியாகமம், அதனுடைய அத்தியாயமே ஆதியாகமம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைத்த வரலாறு அதுல இருக்கும். என்ன பேசப்படுதுன்னா, அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம அல்லாஹ்வுடைய உருவத்தில் படைத்தான். அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குது. அந்த உருவத்துல, அந்த தோற்றத்துல தான் ஆதம் நபியை அல்லாஹ் படைத்தான் என்கிற அந்த கொள்கை யார் கொள்கை என்று சொன்னால் நசாராக்கள், யூதர்கள். பைபிள்ல தெளிவா இருக்குது. இதைத்தான் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலனி ரஹ்மத்துல்லாஹ் சஹீஹ் புகாரினுடைய விரிவுரை ஃபத்ஹுல் பாரில பதிவு செய்வாங்க. இறைவனுக்கு உருவம் கற்பிப்பது அது யூதர்களின் கொள்கை, நசாராக்களின் கொள்கை. அது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை அல்ல. அதை ஏற்றுக்கொள்பவர்கள் குஃப்ரில் சென்று விடுவார்கள் என்பது இன்று வந்த நம்ம உட்கார்ந்துகிட்டு 3 பேர் 4 பேர் உட்கார்ந்து பேசி முடிவெடுக்கிற ஃபத்வா அல்ல. இது இமாம்கள் ஆரம்பத்தில் சொன்னது, சஹாபா பெருமக்கள் ஆரம்பத்திலே கண்டிச்சது, இந்த கொள்கைக்கு போனா வழிகேடு என்று அன்றைக்கு சொன்னவர்கள். இவ்வளவு சொல்லி முடித்த பிறகும் இன்னைக்கு ஒருத்தர் உட்கார்ந்துக்கிட்டு அல்லாஹ்க்கு உருவம் இருக்குது, நாங்க சத்திய கொள்கையை சொல்லிட்டு இருக்கிறோம், எங்களை பின்பற்றுங்க, சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் யோசிங்களேன். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கூட்டத்தை எச்சரிக்கை செய்த அந்த கூட்டத்தை இருக்கலாமா? முதல்ல நான் இன்னொன்றையும் சொல்றேன். இந்த நபிமார்களை அவமதிக்கிறது யார் வேலைங்க? நபிமார்களை அவமதிக்கிறது யார் வேலை சொல்லுங்க? யூதப்பை வேலைங்க. குர்ஆன்ல பல இடத்துல பாருங்களேன். நபிமார்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவுக்கு கிண்டல் பண்ணியிருக்காங்க அந்த கூட்டம். மூசா அலைஹிஸ்ஸலாம் பட்ட பாடு தெரியுமா? குர்ஆன் சொல்லுதா இல்லையா? எத்தனை நபிமார்களை கொலை செஞ்சிருக்கிறாங்க யூதர்கள். குர்ஆன் பேசுதா இல்லையா? ஒருவரை கொலை பண்றான் அப்படின்னு சொன்னா கண்ணியப்படுத்துறதா கேவலப்படுத்துறதாங்க? கேவலப்படுத்துறது தானே. திட்டுனாலும் கேவலப்படுத்துறது. அதை தாண்டி உச்சக்கட்டேன்னா அவர் அடிச்சு கொள்றது. இது எவ்வளவு வரம்பு மீறுறது, கேவலப்படுத்துறது. நபிமார்களை அவமதித்தல் என்பது, நபிமார்களை கேவலப்படுத்துதல் என்பது அது யூத நசாராக்களின் கொள்கை. குர்ஆன் நெடுங்கிலும் பரவி இருக்கிறது. அது சத்தியவாதிகளின் கொள்கை அல்ல, நல்லோர்களின் கொள்கை அல்ல. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் மதிக்கப்பட வேண்டும், எந்த அளவுக்கு அவர்கள் புனிதப்படுத்தப்பட வேண்டும் என்பதை குர்ஆனிலே நீங்கள் பாருங்களேன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபிய்யி வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅதிக்கும் லிபஅதின் அன் தஹபத அமாலுக்கும் வஅன்தும் லா தஷ்குரூன். அல்லாஹ் சொல்றானே, நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி சத்தமா பேசினாலே உங்க அமல் நாசமா போயிருங்கறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு உங்க சத்தத்தை உயர்த்தி பேசினாலே அது வரை செஞ்ச அத்தனை அமலும் அழிஞ்சு போயிரும். அப்ப எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிக்கப்பட வேண்டும், கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் குர்ஆன் சொல்லுதா இல்லையா? இன்னைக்கு இங்க உள்ள இலங்கையில தாங்க நிறைய பேர் ஆச்சரியமா இருக்குங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிணம் என்று சொன்னவனா இருக்கிறான். உண்டா இல்லையாங்க? இந்த இலங்கை மண்ணுல தாங்க. அதெல்லாம் கேட்டு துடிச்சு போயிட்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை இருக்கலாங்க, நம்ம பயன்படுத்துற வார்த்தை கண்ணியமான வார்த்தையா இருக்கு, மட்டமான வார்த்தையா இருக்குங்க. கண்ணியமான வார்த்தையா இருக்குது, மட்டமான வார்த்தையா இருக்குது. நம்ம யார் விஷயத்துல எந்த வார்த்தையை பயன்படுத்துறோம் அது ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லாஹ்வுடைய விஷயத்துல, அல்லாஹ்வுடைய தூதர் விஷயத்துல, இறைநேசர்கள் விஷயத்துல, நல்லடியார்கள் விஷயத்துல நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை கண்ணியமான வார்த்தையா இருக்கும். இந்த மட்டமான வார்த்தை வரக்கூடாது. அல்லாஹ் மட்டப்படுத்திடுவான், கேவலப்படுத்திடுவான். இந்த பிணம் அப்படின்னு சொல்றது மையத்துன்னு இருக்கலாங்க, இறந்து போனவங்க அப்படிங்கிற வார்த்தைக்கும் பிணம் என்கிற வார்த்தை ரெண்டு ஒண்ணு கிடையாது. பிணம் என்பது மட்டப்படுத்துற வார்த்தை, கொச்சையான வார்த்தை. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிணம் அப்படி அல்லாஹ் நம்ம எடுத்து சொல்ல பயமா இருக்குது. இருந்தாலும் பிற இப்படி சொல்றாங்க என்பதை எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறனால சொல்றேன். சொல்லக்கூடாதுங்க. ஒரு வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது, டபுள் மீனிங் சொல்லுவாங்கல்ல, ரெண்டு அர்த்தம் இருக்குது. நல்ல அர்த்தம் இருக்குது, மட்டமான அர்த்தம் இருக்குது. அதை கூட நபி விஷயத்துல பயன்படுத்தக்கூடாது. டபுள் மீனிங் கொண்ட வார்த்தையை ஸல்லல்லாஹு விஷயத்துல பயன்படுத்தக்கூடாது. நல்ல அர்த்தம் இருக்குது, கெட்ட அர்த்தம் இருக்கிறது. குர்ஆன் எடுத்து பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்கூலு ராயினா, குர்ஆன் சொல்லுதா இல்லையா? ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் நபியை பார்த்து ராயினான்னு சொல்லாதீங்க, ராயினான்னு சொல்லாதீங்க. ராயினான்னா என்ன அர்த்தம்? ராயினான்னா ரெண்டு அர்த்தம் இருக்குங்க. அதுல ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களை கவனிங்கன்னு அர்த்தம். எங்களை கொஞ்சம் கவனிங்களேன், எங்களை கொஞ்சம் பாருங்களேன், எங்க கருத்தை கொஞ்சம் கேளுங்களேன், அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது. இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? யூத பாஷையில ராயினா அப்படின்னு சொன்னா முட்டாள்னு அர்த்தம். முட்டாள். சஹாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உரையாடி கொண்டிருக்கின்ற பொழுது ராயினா
அல்லாஹ்வின் தூதவர்களே எங்களையும் கொஞ்சம் கவனியுங்களேன் அப்படிங்கிற கருத்துல அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இப்ப யூதர்கள் என்ன செய்யறாங்க, உடனே அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. குன்னா நசுப்பு முஹம்மதன் சிர்ரன், யூதர்கள் தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. தோழர்களே, நாம் இதுவரை ரகசியமாக யாருக்கும் தெரியாம தான் முகமது அவர்களை திட்டிக் கொண்டிருந்தோம். இனிமே நமக்கு அதுக்கு வேலையே இல்லை. ஃபஅலினு பிஹி அல்ஆன், இனிமே நீங்க பகிரங்கமாவே முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டலாம். ஏன் ராயினான்னு சொல்லி தோழர்களை சொல்றாங்க. அவங்க வேற அர்த்தத்துல சொன்னாலும் நம்மளும் ராயினான்னு சொல்லுவோம், நம்ம அர்த்தத்துல சொல்லுவோம். யூதர்கள் என்ன சொல்லுவாங்க, ராயினா என்ன அர்த்தம், முட்டாள்னு அர்த்தம். பெருமான பக்கத்துல சஹாபாக்கள் இருப்பாங்க, ராயினா யா ரசூலல்லாஹ், இவனும் சொல்லுவான் யா ராயினா யா ரசூலல்லாஹ் சொல்லிட்டு சிரிப்பான் யூதர்கள். இதை யாரு விளங்கிக்கிட்டா, சாதி இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் யூத பாஷையை கரைச்சு குடிச்சவர், யூத பாஷை நல்லா தெரியும். அவர் பார்த்தாரு, என்னடா இவன் ராயினா சொல்லிட்டு சிரிக்கிறான், அப்ப அவன் யூத பாஷையில சொல்லி நபியை கிண்டல் பண்றான். விளங்கிக்கிட்டாங்க. விளங்கிட்டு சொன்னாங்க, லைன் சமிஅத்துஹா மின் அஹதிஹிம் யகூலுஹா லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஅல்ரிபன்ன உனுகஹு, இனிமேல் யூதர்கள் யாராவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ராயினா என்கிற வார்த்தையை நீங்கள் சொல்வீர்களேயானால் உங்க தலையை நான் எடுப்பேன், உன் தலையை நான் வெட்டுவேன்டா, துண்டை எடுத்துருவேன். அப்ப யூதர்கள் சொன்னாங்களா, அவலஸ்தும் தகூலூனஹா, ஏன் நீங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தலையா? அபு சஅத் இப்னு முஆத் சொன்னாங்க, நாங்க பயன்படுத்துறோம்டா, நாங்க நல்ல அர்த்தத்துல சொல்றோம், நீ கெட்ட அர்த்தத்துல சொல்ற, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டப்படுத்துற அர்த்தத்துல சொல்ற, உன்னை எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு பிரச்சனை ஒரு சஹாபிக்கும் யூதர்களுக்கும் இடையில. அப்பதான் அல்லாஹ் பார்த்தான், அப்படியா எங்கள் நபியை ராயினா என்கிற வார்த்தையில நீ மட்டப்படுத்தி வேற அர்த்தத்துல சொல்லுவியா? அல்லாஹ் சட்டம் போடுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தகூலு ராயினா, இனிமே நீங்க ராயினா சொல்லாதீங்க. நல்ல கவனிங்க, யூதர்களே நீங்கள் ராயினான்னு சொல்லாதீங்கன்னு சொல்லல, அவன் தானே கெட்ட அர்த்தத்துல சொல்றான், அல்லாஹ் அவங்களுக்கு தானே சொல்ல சட்டம் சொல்லணும். யூதர்களே நீங்கள் ராயினா என்று சொல்லாதீர்கள், அல்லாஹ் அங்க சொல்லல. அல்லாஹ் எங்க சொல்றா, மூமின்களே நீங்கள் ராயினான்னு சொல்லாதீங்க. ஏன்னா மூமின்கள் ராயினான்னு சொல்லும் போது அதை அவனுக்கு தனக்கு ஒரு சாதகமா பயன்படுத்திக்கிறான் யூத பையன். அப்ப மூமின்களுக்கே சட்டம் வந்துருச்சுன்னு வைங்களேன், இவன் ராயினான்னு சொல்லாதீங்க, ஊந்துர்னா அல்லாஹ்வின் தூதரை எங்களுக்கு கொஞ்சம் கவனிங்களேன், வேற வார்த்தையில சொல்லுங்க. இப்ப வேற வார்த்தையில சொல்லும் போது இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்கள் வந்து மட்டப்படுத்த முடியுமா, டபுள் மீனிங்ல பேச முடியுமா? மூமின்களுக்கே தடை, நம்ம எப்படி அதை பேசுறது, வருமா இல்லையா? மூமின்களுக்கே அந்த வார்த்தை சொல்றது தடை, டபுள் மீனிங் இருக்கிற காரணத்தினால நம்ம எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம தப்பான அர்த்தத்தில் சொல்ல முடியும்? அவனுக்கு அச்சம் வருமா இல்லையா? அப்ப பிற சமூகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து மட்டமாக பேசுகின்ற பொழுது அந்த நேரத்திலேயே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியத்தை பாதுகாப்பதற்கு, மகத்துவத்தை பாதுகாப்பதற்கு அல்லாஹு தஆலா ஒரு சட்டமே போடுறான். அந்த கண்ணியத்தை பாதுகாக்க, லா தகூலு ராயினா வகூலு உந்துர்னா, ராயினா நம்ம சொல்லாதீங்க, உந்துர்னான்னு சொல்லுங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, நபிமார்களை மட்டுப்படுத்துறது யார் வேலை? யூத பைய வேலை. உண்டு தானே? சரி, இன்னைக்கு எத்தனை எத்தனை கொள்கைகள் வந்துருச்சு. நம்ம ஸல்லல்லாஹு குறித்து என்னென்ன பேசுறானோ வருத்தத்தோடு பதிவு செய்யற ஒரு விஷயம், மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆதமுடைய மக்கள் எல்லோருக்குமே விபச்சாரத்தில் ஒரு பங்கு உண்டு. ஒரு ஹதீஸ்ல பல் ஐனானி, இரண்டு கண்கள் இருக்கின்றதே, ஜினாஹுமா அந்நதுர், இரண்டு கண்களும் விபச்சாரம் செய்கின்றன. அது என்ன? தீயதை பார்ப்பது. ஹதீஸ் வருதா இல்லையா? இந்த ஹதீஸுக்கு விளக்குவரை கொடுக்குறாங்க சைத்தான்கள். இவனை யார் விளக்கம் கொடுக்க சொன்னா கேட்கிறேன். நமக்கு விளக்கம் கொடுக்கத்தான் இறையச்சம் நிறைந்த முத்தகீன்களாக இருக்கக்கூடிய ஹதீஸ்களை வல்லுநர்கள் இருக்கிறாங்களே, எவ்வளவு அருமையா விளக்கம் தந்துட்டாங்க. இவன் வந்து விளக்கம் கொடுக்குறான். என்ன விளக்கம் கொடுத்தான் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட அவர்களின் கண்ணும் விபச்சாரம் செய்தது. யாரை ஏத்துக்க முடியுமா? என்ன சொல்றான் தெரியுமாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நிய பெண்ணை தவறான கண்ணோட்டத்தில் பார்த்தார்கள். பதிவு செய்றாங்க. இவன் மூமினா இருக்க முடியுமா? இவனை பின்பற்றினா சொர்க்கத்துக்கு போயிடலாமா? அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உங்களில் ஒரு கூட்டம் வருவார்கள், உங்களில் ஒரு கூட்டம் வருவார்கள், அந்த கூட்டத்தார்கள் முழுக்க 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 யூதர்களை, நசாராக்களை பின்பற்றுவார்கள், ஜானுக்கு ஜான் முனத்துக்கு மூலம் பின்பற்றுவார்கள். நன்கு கவனியுங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண் விபச்சாரம் செய்கிறது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று ஒருவன் சொல்வானேயானால், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நிய பெண்ணை தவறான கண்ணோட்டத்தில் பார்த்தார்கள் என்று ஒருவன் சொல்வானேயானால், அது நபியை கண்ணியப்படுத்துவதா அவமதிப்பதா? சராசரி புத்தி உள்ளவனு சொல்லுவான் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேவலப்படுத்துறதுதான். உண்டு தானே?
நபிசுல்லாசம் கேவலப்படுத்துறது அது எங்க கண்ணியப்படுத்துறது? எவன் சொல்றான கூப்பிடுங்க. இல்ல கண்ணியப்படுத்தான் சொல்லுங்க, நம்ம அவனை பொம்பளை போரிக்கின்னு சொல்லி பார்ப்போம். இது இந்தியா பாஷையில சொல்றேன். பெண்களை தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்தா அவனை பொம்பளை பொறிக்கின்னு சொல்லுவாங்க. பட்டம் கொடுத்துருவோம், மேடை இவருக்கு பொம்பளை பொறிக்கின்னு பட்டம் கொடுத்துருவோம். அவங்க கௌரவமா இருக்குமா? அது கண்ணியமா இருக்குமா? அப்ப பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து கொஞ்சம் கூட இரையச்சம் இல்லாமல், பயம் இல்லாமல், நடுக்கம் இல்லாமல் ஒரு இந்த வார்த்தையை பயன்படுத்தினா அப்படின்னு சொன்னா இது யூத கொள்கை தானே, நசாரா கொள்கை தானே. ஒரு செய்தியை மட்டும் நான் நினைவுபடுத்துறேன். இமாம் ராஜி ரஹ்மத்துல்லா, நம்ம இமாம்களை பாருங்களேன், ஒவ்வொன்றையும் எப்படி அழகா குர்ஆனை ஆராய்ச்சி செஞ்சு அவங்க சொல்லக்கூடிய சட்டங்கள் எவ்வளவு முத்துக்களாக, மாணிக்கங்களாக அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் இருக்குன்னு பாருங்க. குர்ஆன்ல இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சூரத்து நம்லு, எறும்பு அப்படிங்கிற ஒரு அத்தியாயம் இருக்குதா இல்லையா? அதுல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பட்டாளத்தோடு நடந்து வராங்க. அப்ப நடந்த சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். யா அய்யுஹன் நம்லு துகுலு மசாகினக்கும் லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வ ஜுனூதுஹு வ ஹும் லா யஷ்குரூன். வகாலத்தின் நம்லத்து, ஒரு எறும்பு கூட்டத்துல ஒரு எறும்பு பேசியது. எறும்பு கூட்டத்துல யா அய்யுஹன் நம்லு துகுலு மசாகினக்கும், எறும்பு கூட்டங்களே நீங்கள் உங்களுடைய வசிப்பிடத்துக்குள் சென்று விடுங்கள், உங்கள் புற்றுக்குள் நீங்கள் சென்று விடுங்கள். லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வ ஜுனூதுஹு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய ராணுவ படைகளும் உங்களை தெரியாம மிரித்து கொண்டு விடக்கூடாது, கொலை செய்து விடக்கூடாது. லா யஷ்ஊரூன், தெரியாம உங்களை கொலை செய்து விடக்கூடாது என்று அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தை சொல்றான். இப்ப அடுத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அதை கேட்டு சிரிப்பாங்கன்னு வரும். ஃபதபஸ்ஸம லாஹிக மின் கௌலிஹா, எறும்பின் பேச்சை கேட்டு பெருமான சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புன்னகை பூத்தார்கள், சிரித்தார்கள் குர்ஆன் சொல்லும். இந்த வசனத்துல இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகான ஒரு விளக்கம் வர சொல்லுவாங்க. என்ன விளக்கம் தெரியுமா? இந்த நிறைய எறும்பு இருக்குது, அந்த எறும்புல ஒரு எறும்பு பேசுது. அந்த ஒரு எறும்பு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கிறது. அந்த கூட்டத்தினுடைய தலைமைத்துவம் வகித்த எறும்பு தன் கூட்டத்திடம் பேசுகிறது. நீங்க பொந்துக்குள்ள போயிருங்க, நீங்க புற்றுக்குள் போயிருங்க, நபியும் சுலைமான் நபியும் அவருடைய படையும் உங்களை தெரியாம கொன்றக்கூடாது, மிதிச்சு கொன்றக்கூடாது சொல்லுதா இல்லையா? அதுக்கு தலைமைத்துவம் எப்படி வந்தது? அந்த எறும்புக்கு அதுக்கு தலைப்பு போடுறாரு இமாம் ராஜி ரஹ்மத்துல்லா. இந்த வசனத்தின் தஃசீரை நீங்க பார்க்கலாம். ரிஆசத்துன் நம்லத் அலா கைரிஹா, ஒரு எறும்பு மற்ற எறும்புக்கு தலைமைத்துவம் வகித்தது. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை கொண்டு வராரு. கொண்டு வந்து அதில் அவர் சொல்கிறார், ஒரு பிரச்சனையும் கிடையாது, அந்த எறும்பு தலைமைத்துவம் வகித்ததுக்கு என்ன காரணம் என்றால் ஒரே ஒரு காரணம் தான், ஒரே ஒரு காரணம். அது என்ன காரணம்? அலிமத்து மஸ்அலத்தன் வாஹிதத்தன், அந்த எறும்பு ஒரு சட்டத்தை தெளிவாக விளங்கி இருக்கின்றது. அது என்ன சட்டம்? இன்ன சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மாசூமுன், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள், பாவத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். வல் மாசூம் லா யஜூஸு மின்ஹு ஈதாஉல் பரி அனில் ஜுர்ம், ஒரு பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு மனிதர் அவர் குற்றமற்றவராகத்தான் வாழ்வார். தப்பே செய்யாத ஒரு ஆளுக்கு அவர் தண்டனை கொடுத்து விட மாட்டார். பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட ஒருவர் இன்னொருவருக்கு அநியாயம் செய்ய மாட்டார். ஒருத்தருக்கு அநியாயம் செஞ்ச பாவம் தானே. பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட எப்படி இன்னொருக்கு அநியாயம் செய்வாரு? அநியாயம் செய்ய மாட்டார். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்ம இனத்துல யாராச்சும் ஒரு ஆளை மிதிச்சு கொள்றாங்க அப்படின்னு சொன்னா அவர் வேண்டும்னு செய்வாரா? வேணும்னு மிதிச்சு கொள்ளுவாரா? நம்ம என்ன செஞ்சோம்? நம்ம ஒரு பாவம் செய்யலையே, நம்மளையே அவர் கொல்லணும். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் فإنما يصدر ذلك منه على سبيل السهو لأنه لا يعلم حالكم. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்மை ஒரு கால் மிதித்து அதன் மூலமா நாம் இறந்து போயிடுமே, ஆனால் அது அவர் தெரிஞ்சு செய்யறதல்ல, அவர் தெரியாம நடந்து போகும்போது நம்மளா காலு கிளப்பி மாட்டி நம்ம சாகுறது. ஒரு மாசூமிடம் இருந்து, பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு நல்ல நபியிடமிருந்து, ஒரு தூதரிடமிருந்து எப்படி இந்த பாவம் வரும்? அதனால தான் அதை விளங்கிய அந்த எறும்பு பேசுகிறது, லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வ ஜுனூதுஹு வ ஹும் லா யஷ்உரூன், சுலைமான் நபியும் அவருடைய படையும் தெரியாம நம்ம கீழே நடந்து போகிறோம், ஊர்ந்து போகிறோம் என்பதை உணராமல் தெரியாமல் நம்மளை மிதிச்சிடக்கூடாது. அதனால நம்ம இறந்து போயிடக்கூடாது. எனவே நீங்க ஒதுங்கி போங்க, உங்க பொந்துக்குள்ள போங்க. சொல்றது யாரு? நம்ம ராஜி ரஹ்மத்துல்லாஹி விளக்கம் சொல்றாங்க. அப்போ ஒரு எறும்பு இருக்கு, ஒரு எறும்புக்கு இருக்கிற அந்த அறிவு கூட இன்னைக்கு பெரிய அறிவாளின்னு சொல்லிட்டு திரிதான் பாருங்க. நாங்க பெரிய மாமேதைகள் சொல்லிட்டு திரிதான் பாருங்க. நாங்க சொர்க்கத்தின் பாதையை காட்டுறோம் சொல்லி திரிதான் பாருங்க. புதிய புதிய டிஜேக்கள்
எவனாவது ஒருத்தர் அந்த எறும்புக்கு இருக்க அறிவு கூட இல்லையே, அதான் ஆச்சரியமா இருக்கு. அடே நபிமார்கள் மாசூம் என்பதை மற்ற உயிரினங்கள் விளங்கி வைத்திருக்கின்றது. நபிமார்கள் குற்றமற்றவர்கள் என்பதை, பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் என்பதை மற்ற உயிரினங்கள் விளங்கி வைத்திருக்கின்றது. மனித இனம் சிறந்த இனம். உலகது கர்ரம்னா பனி ஆதம், பகுத்தறியக்கூடிய அறிவாற்றலை அல்லாஹ் இந்த இனத்திற்கு வழங்கி இருக்கின்றான். உலகது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறோம், சிறப்பு படுத்தியிருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றானே. மற்ற உயிரினங்களை விடவும் சிறந்த ஒரு படைப்பாக ஒரு இனத்தில் இருந்து கொண்டு நீ இந்த கருத்தை சொல்ல காரணத்தினால் இன்னைக்கு ஒரு நரகத்தின் ஒரு எரிகுள்ளியாக விறகாக மாற வேண்டிய சூழல் வருதா? அதைத்தான் எச்சரிக்கிறோம். முதல்ல நம்ம ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நம் கொள்கை பாதுகாக்கப்பட வேண்டும். நம் ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நம் கொள்கை பாதுகாக்கப்பட வேண்டும். அதிலும் குறிப்பாக நம் ஈமான் அது சரியாக தெளிவாக அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அந்த ஈமானை நமக்கு தந்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்க வேண்டும். அதாங்க அடிப்படை. இன்னைக்கு இந்த உம்மத்து நாசமா போனதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க? கண்டவன் எல்லாம் மார்க்கம் பேசுறான்லாங்க. இன்னைக்கு கண்டவன் எல்லாம் சரியத்தின் பெயர்ல கண்டதை சொல்றான்லாங்க. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இல்லையா, மதிக்கப்பட வேண்டியவர்களை மதிக்காமல் மிதித்த காரணத்தினால். அதான் விஷயம். சஹாபாக்களை திட்ட ஆரம்பிச்சான், இமாம்களை திட்ட ஆரம்பிச்சான், இறைநேசர்களை திட்ட ஆரம்பிச்சான். அதுக்கு மேல வேற யார் இருக்கிறா? நபிமார்கள் தானே. நபிமார்கள் மத்த நபிமார்களை திட்ட ஆரம்பிச்சான். அதுக்கு மேல வேற யார் இருக்கா? சையதுல் அம்பியா, காத்தமுல் அம்பியா, ஹபீபுல்லா, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நபிமார்களுக்கும் தலைவர் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கேயே வந்தாச்சு இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் பேசுவார்கள், சர்வசாதாரணமா சொல்றான். பொய்யின் உருவமாக இருக்கக்கூடியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் பேசுவார்கள், சொல்றானா இல்லையா? ஒன்னா நம்பர் அயோக்கியர்களாக இருந்து கொண்டு மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பார்வை கெட்டுப்போன பார்வை, சொல்றானா இல்லையா? மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள் விபச்சாரம் செய்கிறது, சொல்றானா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றல்ல இரண்டல்ல பல 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 பாவங்கள் செய்திருக்கிறார்கள், சொல்றாங்களா இல்லையா? சிறிய பாவங்களிலிருந்து பெரிய பாவங்கள் வரை நபிமார்கள் செய்கிறார்கள், சொல்றாங்களா இல்லையா? பெரிய பாவம் என்றால் இணை கற்பித்தல், அது கூட மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள், அனுமதித்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்காங்களா இல்லையா? எவ்வளவு பெரிய வரம்பு மீறுதல்ங்க இது, எவ்வளவு பெரிய வரம்பு மீறுதல். அதனால தான் முதல்ல அல்லாஹு தஆலா உன் ஈமான் சரியாகணும் அப்படின்னு சொன்னா நீ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியா விளங்கி இருக்கணும். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியா விளங்கி இருக்கணும். அது விளங்கலன்னா உன் ஈமான் இல்லப்பாலா. யூமின் அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொன்னாங்க? அப்படி நீ உன் ஈமான் சரியாகணும்னு சொன்னா உன் பெற்றோர்களை விட, உன் பிள்ளைகளை விட, உன் மற்ற மக்களை விட, உன் உயிரை விட நீ மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நேசிக்கணும். நேசிச்சாதாம உனக்கு ஈமானை ஏற்றுக்கொள்ளப்படும், அந்த ஈமான் சரியாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே. குர்ஆன் சொல்கிறதே, குல் இன் கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் வ இக்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா வ மசாகினு தர்தௌனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி ஃபதரப்பஸு. குர்ஆன் சொல்கிறதே, உங்கள் குடும்பத்தார்களை விட, பெற்றோர்களை விட, மனை மக்களை விட, உங்கள் வியாபாரத்தை விட, உங்கள் இல்லங்களை விட, இது அனைத்தும் அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வின் தூதரை விட பிரியமா இருந்தா அல்லாஹ்வுடைய அதாபை எதிர்பாருங்க. உங்கள் மனை மக்களே, உங்கள் பிள்ளைகள், உங்கள் சகோதரர்கள், உங்கள் உறவினர்கள், நீங்கள் சம்பாதித்த செல்வங்கள், உங்கள் வியாபாரங்கள், நீங்கள் கட்டிய மாளிகைகள், இவை அனைத்தும் பெருமானாரை விட உங்களுக்கு பிரியமாக இருக்குமேயானால் அல்லாஹ்வுடைய அதாபை எதிர்பாருங்கள். குர்ஆன் சொல்கிறதே. அப்ப யாருடைய நேசம் அதிகமா இருக்கணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிக நேசம் இருக்கணும். அது இருந்தால் தான் மூமின் என்று குர்ஆன் பேசுகிறதே, ஹதீஸ் பேசுகிறதே. இதையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு இன்னைக்கு நாங்கள் நபி வழி நடக்கின்றோம், நபியை தலைவராக எடுத்துக்கொள்கிறோம் என்று சொன்னவர்கள் அந்த நபி இப்படி என்ன செய்யறாங்களே, இவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்களே, இவ்வளவு கேவலப்படுத்துறாங்களே. கேவலப்படுத்தியவர்கள் எப்படி இஸ்லாத்தில் இருக்க முடியும்? கேவலப்படுத்தியவர்கள் எப்படி சொர்க்கத்தின் பாதையை காட்ட முடியும்? ஒரு சின்ன செய்தியை நான் பதிவு செய்யறேன். நம்ம சஹாபா பெருமக்கள், நம் இமாம்கள், நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு நேசிச்சாங்க, மதிச்சாங்க, கண்ணியப்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னா ஒரு 2-3 செய்தி, சின்ன செய்தி சொல்லிடுறேன். இமாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாணவர், 10 ஆண்டுகால பணியாளர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகின்ற பொழுது என்ன சொன்னாங்க தெரியுமா? புகார்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் சொல்றேன். என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் வஃபாத் ஆயிட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வியர்வை துளிய என் உம்மா எடுத்து பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க, என்னுடைய கஃன் ஆடையில அதை தேய்ங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியர்வை துளியை என் தாய் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். நான் மரணித்தால் எனக்கு கஃன் ஆடை போர்த்துகின்ற பொழுது அந்த கஃன் ஆடையிலே நறுமண பொருளாக எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியர்வை துளியை தான் நீங்கள் தேய்க்க வேண்டும்.
சொன்னாங்களா இல்லையா? எங்க வியர்வை துளியை மதிக்கிறாங்கங்க சஹாபா பெருமக்கள். அதே அனஸல்ல சொல்லுவாங்க, என் தாயார் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடியை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். நான் மரணித்து விட்டால் என் கஃன் ஆடையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியையும் சேர்த்து வைத்து என்னை அடக்கம் செய்ய வேண்டும். முடியை மதிக்கிறாங்களே, வியர்வை துளியை மதிக்கிறாங்களே. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் வஃபாத் ஆகிற நேரத்துல குடும்பத்தாரை கூப்பிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகங்களும் என்னிடம் இருக்கின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகங்களும் என்னிடம் இருக்கின்றது. நான் மரணித்தால் என்னுடைய கஃன் ஆடையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிகளையும் அவருடைய நகங்களையும் வைத்துத்தான் என்னை நீங்கள் அடக்கம் செய்ய வேண்டும். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் நகங்களுக்கு மரியாதை, முடிக்கு மரியாதை. அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளவு பெரிய மாமேதை அஹ்மத் இப்னு ஹம்பல். அவங்க வஃபாத் ஆகிற நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 3 முடிகள் அவங்க வச்சிருக்கிறாங்க. குடும்பத்தார்கள் அழைக்கின்றார்கள். எல்லாம் ஆதாரபூர்வமான செய்தி சொல்றாங்க, கட்டுக்கதை கிடையாது, ஆதாரபூர்வமான செய்தி சொல்றேன். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் வஃபாத் ஆகிற நேரத்துல தன்னுடைய குடும்பத்தார்கள் அழைக்கின்றார்கள். அருமை மக்களே, என்னிடத்துல 3 முடிகள் இருக்கிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு முடி. அதில் ஒரு முடியை என் நாக்குக்கு அடியில வைங்க, 2 முடிகளை என் 2 கண்ணில் வைங்க, என் 2 கண்ணில் வைங்க, வச்சுதான் நான் அடக்கம் செய்யணும். எவ்வளவு மரியாதைங்க, எவ்வளவு மரியாதை. சஹல் இப்னு அப்துல்லா துஸ்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாபெரும் மேதை. சஹல் இப்னு அப்துல்லா துஸ்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் ஒரு சமயம் இமாம் அபூதாவுத் ரஹ்மத்துல்லாஹ் சந்திக்க வருகிறார். அபூதாவுத் ரஹ்மத்துல்லாஹ் தெரியுதானே, மிகப்பெரிய ஹதீஸ்களை வல்லுனர், சுனன் அபீதாவுத் என்கிற நூலுக்கு சொந்தக்காரர். அந்த அபூதாவுத் ரஹ்மத்துல்லாஹ் வீட்டுக்கு வருகிறார். வந்தவன் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, அபூதாவுத் ரஹ்மத்துல்லாஹ் பார்த்து சொல்றாங்க, இமாம் அவர்களே, நான் ஒன்று சொல்லுவேன் செய்வீங்களா? அபூதாவுத் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுங்க, முடிஞ்சா செய்யறேன்னாங்க. ஒண்ணும் இல்லை, உங்களால முடியும், நீங்க செய்யுங்க. அபூதாவுத் ரஹ்மத்துல்லாஹ் செய்யுங்கிறாங்க. கேளுங்க. அவர் சொல்றாரு, அஹ்ரிஜ் லிசானக அல்லதி துஹத்திஸு பிஹி அஹாதிஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா உகப்பிலஹு. ஒண்ணும் இல்லை, உங்க நாவை கொஞ்சம் வெளியே நீட்டுங்க. அபூதாவுத் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாரு, உங்கள் நாவை வெளியே நீட்டுங்கள். எந்த நாவின் மூலமாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளை, பொன்மொழிகளை நீங்கள் அறிவிக்கின்றீர்களோ அந்த பொன்னான நாவை நீட்டுங்கள். அந்த நாவை நான் முத்தமிட வேண்டும், அந்த நாவை நான் முத்தமிட வேண்டும். ஃபஅஹ்ரஜ லிசானஹு. அபூதாவுத் ரஹ்மத்துல்லாஹ் தனது நாவை வெளியே நீட்டினார்கள். பின்பு சஹல் இப்னு அப்துல்லா துஸ்தரி ரஹ்மத்துல்லாஹ் அபூதாவுத் ரஹ்மத்துல்லாஹ்வுடைய நாவை முத்தமிட்டார்கள். அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி தஹதீபுத் தஹதீப் என்கிற நூல்ல இந்த வரலாறை பதிவு செய்றாங்க. ஆதாரபூர்வமான வரலாறை பதிவு செய்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளை, ஹதீஸ்களை அறிவித்ததற்காக அந்த நாவுக்கு மரியாதை என்றால் மாநபிக்கு எவ்வளவு மரியாதை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய மரியாதை. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் சபையில உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஹதீஸ் வாசிச்சிட்டு இருக்கிறாங்க, ஹதீஸ் நடத்துறாங்க. திடீர்னு பார்த்தா உடம்பு ஃபுல்லா மாட்டி மஞ்சள மாறுது, ஒரு நிலைக்கு மாறுறாங்க, முகம்னா வேர்த்து விறுவிறுத்து வருது. பக்கத்துல அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கவனிச்சுட்டாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு தேளு, அவங்க ஹதீஸ் அறிவிச்சிட்டு இருக்கும் போது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் உடம்புல ஒரே இடத்துல 16 முறை கொட்டிருக்கு. எத்தனை தடவை? 16 தடவை. 16 தடவை கொட்டிருக்குங்க. ஹதீஸை நிறுத்தவே இல்லை. ஹதீஸை நிறுத்தாம அவர் பாட்டு ஹதீஸ் அறிவிச்சுட்டே இருக்கிறார். இதை பார்த்த மாபெரும் ஹதீஸ்களை வல்லுனர் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உடனே கேட்கின்றார்கள், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களே, ஒரு தேல் 16 முறை உங்களுக்கு கொட்டி இருக்கின்றதே, நீங்க ஹதீஸை ஏன் நிறுத்திருக்கலாமே, ஹதீஸ் அறிவிப்பதை நிறுத்திருக்கலாமே, நீங்க ஏன் பொறுமையா இருந்தீங்க, ஏன் அதையெல்லாம் அந்த வேதனை எல்லாம் தாங்கி கொண்டு நீங்க ஹதீஸ் அறிவிச்சீங்க என்று கேட்ட பொழுது அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 16 முறை தேல் என்ன கொட்டட்டும், பிரச்சனை இல்லை, நான் ஏன் ஹதீஸை நிறுத்தாம அறிவிச்சேன் கேட்டா, இஜ்லாலன் லி ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை நான் மதிக்க வேண்டும் என்பதற்காக, ஒரு தேல் கடிக்காக வேண்டி என் பெருமானார் ஸல்லல்லாஹு பொன்மொழியை நான் நிறுத்தவா? உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற என் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் சொல்றோம், உயிருக்கு மேலாக நேசிக்கிறோம், உயிருக்கு மேலாக நேசிக்கிறோம், உயிருக்கு ஆபத்துன்னு வந்தா மட்டும் ஏன் அங்க குறையுது? மாலிக் இமாமுடைய கேள்விக்கு அதான் பதில். என் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை நான் மதிக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை கடிய வேண்டும் தாங்க தயார் அப்படின்னாங்க. எத்தனை வேதனைகளையும் எத்தனை வழிகளையும் நான் அதில் பொறுமை காக்க தயார் அப்படிங்கிறாங்க இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எப்படி எப்படி மதித்திருக்கிறார்கள் இமாம்கள்,
எப்படியெல்லாம் மதித்திருக்கிறார்கள் சஹாபா பெருமக்கள், எப்படியெல்லாம் மதித்திருக்கிறார்கள் நல்லோர்கள் முன்னோர்கள். இவர்கள் நமக்கு மார்க்கத்தை புரிந்து, இவர்கள் நமக்கு மார்க்கத்தை கற்றுத்தந்து அதன் வழியில் நாம் போகிறோம் என்று சொன்னால் இன்னைக்கு ஒரு கூட்டம் புதுசா வந்து நினைக்கிட்டு நம்ம நரகவாசிங்கிறான். அதான் ஆச்சரியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தி போயிட்டாங்க. யூதர்களை பின்பற்றக்கூடிய கூட்டம், நசாராக்களை பின்பற்றக்கூடிய கூட்டம், இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டவர்களை பின்பற்றக்கூடிய கூட்டம், அந்த கூட்டம் நரகவாசி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தி சென்றிருக்க, அந்த அடையாளங்கள் 100க்கு 100 முழுமையாக பொருந்தி போகின்ற ஒரு கூட்டம், பொருந்தி போகின்ற ஒரு கூட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மார்க்கத்தை விட்டு சென்றார்களோ, சஹாபா பெருமக்கள் அந்த மார்க்கத்தை எப்படி இந்த உம்மத்திற்கு கற்று தந்தார்களோ, அந்த சஹாபாக்களிடமிருந்து இந்த மார்க்கத்தை எப்படி கற்று இந்த உம்மத்திற்கு விட்டு சென்றார்களோ, ஐமா அர்பாக்கள் முஹத்திஸீன்கள் அந்த வழியை 1400 ஆண்டு காலங்களுக்கு மேலாக நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோமே. நம்மளை பார்த்து இவங்க சொல்லிடுவாங்க நரகவாசின்ட்டு. அதைத்தான் நம்ம சொல்றோம். தஜ்ஜால் கியாமத் நாள்ல வந்த உடனே அவன் 2 கையில, ஒரு கையில அவனை ஏற்றவனை சொர்க்கத்துக்குள்ள போடுவான், அவனை மறுத்தவனை நரகத்துக்குள்ள போடுவான். ஹதீஸ்ல வந்த செய்தியை சொல்கின்றேன். அவன் எதை சொர்க்கம் என்கிறான் அது நரகம், எதை நரகம் என்கிறான் அது சொர்க்கம். இதுதானே? அதனால இன்னைக்குள்ள இந்த யூதர்கள், இன்னைக்குள்ள இந்த வழிகேடர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாஷையில் நான் பேசுகின்றேன், இந்த வழிகேடர்கள் சொர்க்கத்துக்கு கூப்பிடுறேன்னு சொல்றான் பாத்தீங்களா, அது உண்மையில் சொர்க்கம் அல்ல, தஜ்ஜாலியவாதம், அது நரகம். அவன் சொர்க்கத்துக்கு கூப்பிடல, நரகத்திற்கு அழைக்கிறார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதை, சஹாபாக்கள் நம்மை அழைக்கின்ற அந்த பாதை, சஹாபாக்களிடமிருந்து பாடம் பயின்ற ஐமே அர்பாக்கள் 4 பெரும் இமாம்கள் நம்மை அழைக்கக்கூடிய பாதை, அவர்களுக்கு பின்னால் வந்த முஹத்திஸீன்கள் ஹதீஸ்களை வல்லுநர்கள் நமக்கு வழிகாட்டி தந்த அந்த பாதை, ஃபுகஹாக்கள் மார்க்க சட்ட நிபுணர்கள் நமக்கு குர்ஆன் ஹதீஸை ஆராய்ந்து சட்டம் தந்தாங்களே அந்த பாதை, இந்த பாதை தான் நமக்கு சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய பாதை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழிகேட்டை விட்டும் வழிகேடர்களை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக. சத்திய கொள்கையை அல்லாஹ் நமக்கு தெளிவாக காட்டி அதன் பிரகாரம் நிரந்தரமாக நம்மை வாழச் செய்வானாக. சத்தியத்தில் நிலைத்திருக்க செய்வானாக. நல்லோர்களை, நல்ல முன்னோர்களை, சஹாபா பெருமக்களை அவர்களின் பாதையில் நம்மை அல்லாஹ் வழிநடத்துவானாக. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சத்திய பாதை என்று நமக்கு சொன்னார்களோ அதன் பிரகாரம் முழுமையாக வாழக்கூடிய நல்ல நசீபை நமக்கும், மனைவி மக்களுக்கும், பெற்றோர்களுக்கும், நம்முடைய பிள்ளைகளுக்கும், சந்ததிகளுக்கும் அல்லாஹ் நிறைவாக முழுமையாக வழங்குவானாக. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எந்தெந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார்களோ, விரும்பினார்களோ அந்த காரியங்களை எடுத்து நடக்கக்கூடிய நிர்பாக்கியத்தையும், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ, வெறுத்தார்களோ அதுபோன்ற காரியங்களை விட்டும் விலகி நடக்கும் நிர்பாக்கியத்தையும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கசீரன் ஃபித்தாரேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கசீரன் ஃபித்தாரேன். கடல் கடந்து இந்தியாவிலிருந்து வருகை தந்து சிறந்த முறையில் மார்க்க விளக்கங்களை நம்மளுக்கு வழங்கி சென்ற அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தின் போர்வாளாக திகழும், மேலும் வஹாபிய கொள்கைகளுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்யக்கூடிய மதிப்புக்குரிய ஹதரத் பெருந்தகை அல் ஆலிம் அல் ஹாஃபில் முஸ்தபா மஸ்லஹி ஹிப்லா ஹதரத் பெருந்தகை அவர்களுக்கு அகில இலங்கை சூஃபிச ஆன்மீக பேரவையின் சார்பாகவும், மேலும் திஹாரிய கந்தூரி கமிட்டி நிர்வாகத்தினர் சார்பாகவும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இவ்வையகத்தில் ஹக்கான கொள்கையை நிலைநாட்டுவதற்காக வேண்டி அவருடைய ஆயுளை இறைவன் நீடிக்க செய்யட்டுமாக வேண்டி துஆ செய்தவனாக, அடுத்த நிகழ்ச்சியாக இவ்விடத்தில் ஒரு இனிமையான கசீதாவை வழங்குவதற்காக வேண்டி பாடகர் ஃபஸ்மி ஃபசால்தீன் அவர்களை நாம் இங்கு அழைக்கின்றோம். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh.
விண்ணெல்லாம் மீதுதான் வாழ்த்து பாடுது, மண்ணெல்லாம் அருளில்தான் நாளும் வாழுது. விண்ணெல்லாம் மீதுதான் வாழ்த்து பாடுது, மண்ணெல்லாம் அருளில்தான் நாளும் வாழுது. யா ரசூல் இறையின் தூதரே, யா ஹபீப் இறையின் நேசரே, நபியே விண்ணெல்லாம் உம்மீதுதான் வாழ்த்து பாடுது, மண்ணெல்லாம் அருளில்தான் நாளும் வாழுது. உம்முடன் நான் இருந்தால் உள்ளம் நித்தமும் இன்பமயம், அன்றே நீரில்லாமல் வாழ்வில் ஏது இன்ப ஒளிமயம். என் மனம் உங்கள் வசம், அது உங்களின் பொன்னாசனம், இனி வாழும் வாழ்வில் எங்கும் அங்கும் உங்கள் கையில்தான். ஆலம் அனைத்திற்கும் நீரே ஆகிவிட்டீரருளாக, ஞானம் அனைத்திற்கும் ஒளியே நாடி எம்மை அனுப்பீரே. இந்த உலகிலும் எந்த உலகிலும் எந்த நோயிலும் மத்தாகும், விண்ணெல்லாம் உம்மீதுதான் வாழ்த்து பாடுது, மண்ணெல்லாம் அருளில்தான் நாளும் வாழுது. யா ரசூல் இறையின் தூதரே, யா ஹபீப் இறையின் நேசரே, நபியே விண்ணெல்லாம் உம்மீதுதான் வாழ்த்து பாடுது, மண்ணெல்லாம் அருளில்தான் நாளும் வாழுது. சென்றது கள்ளமனம், நெஞ்சில் நின்றது உங்கள் முகம், இனி சோர்வதேது ஓய்வதேது உங்கள் ஞாபகம். உம்மிடம் கேட்பதற்கோ இனி ஒன்றில்லை இந்த எனக்கு, உங்கள் பாத தூசியான எனக்கு பெருமை வேறொன்றோ. பாதம் மலரடி நானும் பாட்டெனதுண்டிர பாரும், வேத வசனங்கள் போரும் வேத நடியை சேரும். உள்ள கதவினை மெல்ல திறந்துங்கள் நெஞ்சில் இடம் தர வேண்டும், விண்ணெல்லாம் மீதுதான் வாழ்த்து பாடுது, மண்ணெல்லாம் அருளில்தான் நாளும் வாழுது. யா ரசூல் இறையின் தூதரே, யா ஹபீப் இறையின் நேசரே, நபியே விண்ணெல்லாம் உம்மீதுதான் வாழ்த்து பாடுது, மண்ணெல்லாம் அருளில்தான் நாளும் வாழுது. ஆ ஆ ஆ ஆ. யா நபி யா நபி ஸல்லூ அலைஹி வ ஆலிஹி. तू पूजा मन पूजा, तू पूजा मन पूजा, तू पूजा मन पूजा,
तू को जा मन को जा, तू अमीर हरम मैं फकीर अजम, तू अमीर हरम मैं फकीर अजम, तेरे गुण और ये लब में तलब ही तलब, तेरे गुण और ये लब में तलब ही तलब, तू अका ही अता, तू कुजा मन कुजा, तू कुजा मन कुजा, तू कुजा मन कुजा, तू कुजा मन कुजा। इल्हाम है जामा तेरा, कुरआन इमामा है तेरा, इल्हाम है जामा तेरा, कुरआन इमामा है तेरा, मिंबर तेरा अर्शी भरी, मिंबर तेरा अर्शी भरी, या रहमतुल लिल आलमीन, तू कुजा मन कुजा, तू कुजा मन कुजा। सा सा रे सा नि प नि सा गा म ग म रे सा रे नि सा सा रे सा नि प नि सा गा म ग म रे सा रे नि सा सा रे सा नि प नि सा
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹும். இன்ஷா அல்லாஹ் லுஹருடைய தொழுகைக்கு பின்னால் நிகழ்ச்சிகள் மீண்டும் தொடரும். இறுதியாக துஆ பிரார்த்தனையும் இருக்கின்றது. அனைவரும் கலந்து சிறப்பை பெற்றுக்கொள்ளுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம்.